ஆயுதெழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தேர்தல் திருவிழா சூடுபிடித்திருக்கிறது. ஒரு வழியாக கூட்டணிகளும் இறுதி வடிவத்துக்கு வந்திருக்கின்றன. இந்த தேர்தல் திருவிழாவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல்ல பல்வேறு காரணிகளா விளங்கக்கூடிய வெவ்வேறு அம்சங்கள் குறித்து விரிவா ஒன்றன் பின் ஒன்றா இந்த நிகழ்ச்சியில விவாதித்து வருகின்றோம். கூட்டணிகளாகட்டும், மதம், சாதி, ஊழல், இலவசங்கள் அப்படின்னு இந்த தேர்தல்ல பல தேர்தல்கள்ல முக்கிய அங்கம் வகித்து வரக்கூடிய பல்வேறு முக்கிய காரணிகள் குறித்து வெவ்வேறு ஆயுதெழுத்து நிகழ்ச்சிகள்ல நம்ம பார்த்து வருகின்றோம். இன்று அதுபோல இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான ஃபேக்டரை பற்றி விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக என்னுடைய கெஸ்ட் நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் உங்களுக்கு. இன்றைய சிறப்பு விருந்தினர்களை இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திரு அராஃபத் இணைகிறார், அதே போல திரு சூரிய பிரகாஷ் அவர்கள் இணைகிறார், திரு பாலாஜி அவர்கள் இணைகிறார், ஷருண் இணைகிறார் சென்னை அரங்கத்திலிருந்து, மற்றும் எமது கோவை அரங்கத்திலிருந்து பரத்தும், அதே போல மதுரை அரங்கத்திலிருந்து தினேஷும் இணைகிறார்கள். நேர்களுக்கு தெளிவா புரிந்திருக்கும் எந்த காரணியை குறித்து, எந்த ஃபேக்டரை குறித்து இந்த நிகழ்ச்சியில நாம் அணுக போகிறோம் அப்படின்னு. இந்த தேர்தல் 2016 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை ஏறத்தாழ 1 கோடி இளைஞர்கள் நிர்ணயிக்க போறாங்க. அந்த 1 கோடி அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 18 இருந்து 25 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அதுல ஒரு 60 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆக இளைஞர்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான காரணியாக இருக்க போகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். இளைஞர்கள் ஓட்டு யாருக்கு? 2016 இந்த யூத் ஃபேக்டர், இளைஞர்கள் அப்படிங்கிற ஒரு காரணி இந்த தேர்தல்ல எவ்வளவு முக்கியமான அங்கம் வகிக்க போகிறது, இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில விரிவாக நாம் அலச இருக்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி, 2014 தேர்தல் அப்படிங்கிறது ஒரு எலெக்ஷன் ஆஃப் ஹோப்பா இருந்தது. இளைஞர்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கா இருந்தது. இந்த ஒரு ஹோப், இந்த ஒரு நம்பிக்கை தான் இந்த ஒரு மோடி அலை அப்படிங்கறதுடைய ஒரு விளைவா பார்த்தது. அதனது விளைவு தான் மோடி அலையா பார்த்தது. அந்த நம்பிக்கை மெய்ப்பித்து வருகிறதா இல்லையா இது வேறு விஷயம். ஆனா 2016 எலெக்ஷன்ஸ் ஒரு நம்பிக்கைக்கான ஒரு தேர்தலா பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட நம்பிக்கை நிறைந்த இளைஞர்கள் மத்தியில குறிப்பா நம்பிக்கை நிறைந்த ஒரு தேர்தலா நீங்க பார்க்கிறீங்களா அராஃபத்? அதாவது அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவர்கள் அரசியல்வாதிகள், அடுத்த புதிய தலைமுறையை பற்றி சிந்திப்பவர்கள் தான் சமுதாய போராளிகள். அப்படிப்பட்ட சமுதாய போராளிகள் வர வேண்டும் என்பதுதான் இப்போது உள்ள இளைஞர்களுடைய கருத்தா இருக்கும். சரி, நான் கேட்டது ஒரு ஸ்பெசிபிக்கான கேள்வி. ஒரு 2014 தேர்தலில் ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு அதோடைய விளைவா தான் ஒரு பெரிய அலை, அதன் விளைவா ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அது போல தமிழ்நாட்டு மக்களிடையே இந்த தேர்தல் முடிந்து ஒரு நல்லது நடக்கும், யார் வென்றால் ஒரு நம்பிக்கை நிறைந்த தேர்தலா இதை பார்க்கிறீங்களா? 2016 கண்டிப்பா நம்பிக்கை நிறைந்த ஒரு தேர்தலா தான் நம்ம பார்க்க முடியும். ஆனா 2014 நீங்க சொன்னா அதே தேர்தல் நம்பிக்கை எல்லாரோட மனசுலயும் நம்பிக்கை இருந்தது, அதனாலதான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த நம்பிக்கை அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் இருந்ததா என்பது கேள்விக்குறி. அது போன்று இல்லாம தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த அளவுக்கு இப்போது உள்ள இளைஞர்கள் மத்தியில் இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி, இளைஞர்களை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கட்சி, அடுத்த தலைமுறைக்கு வழிவிடக்கூடிய ஒரு கட்சியை நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, நான் பாலாஜியுடைய முதற்கட்ட கருத்தை கேட்கிறேன். ஒரு பெரிய நம்பிக்கை பாக்குறீங்க இந்த தேர்தலில் நீங்க? எஸ், இந்த எலெக்ஷன் சும்மா இல்ல ப்ரோ. ஏன் அவ்வளவு பெருசா ஒண்ணுமே தெரியல? ஏன் அப்படி தெரியல உங்களுக்கு? இல்ல அது என்ன சொல்றதுன்னா, இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர் நிறைய பேர் சொல்றாங்க இளைஞர்களும் ஒரு சில கட்சிங்க இருக்கு, இளைஞர்கள் அமைப்பு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா சுத்தமா எனக்கு ஒண்ணு கூட தெரியாது. ஆனா என்ன ஒரு மேட்டர்னா, இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் எனக்கு என்னடா வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சிலவங்க இருக்காங்க. சில பேருக்கு ஓட்டு போடுறதுக்கே பிடிக்கல, அவங்களுக்கு போயிட்டு நேரா நோட்டா பட்டன் அழுத்திட்டு வந்துடுறாங்க. ஆனா அப்படி அழுத்திட்டு வந்தா கூட நானே கூட எனக்கு ஓட்டு உரிமை கிடைச்சி 2 வருஷம் ஆச்சு. ஓட்டு நான் ஒருத்தவங்க பேச்ச கேட்டு நான் போட்டேன். செகண்ட் ஓட்டு நானா முடிவெடுத்து போய் போட்டேன். அப்ப நான் நோட்டா தான் போட்டு வந்தேன். ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க, தம்பி அந்த ஓட்டெல்லாம் ஒண்ணு நேரா நீ நோட்டா மட்டும் விழாது, அது டைரக்டா எந்த கட்சிக்கு போய் சேருமோ போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி வெளியில பேசிக்கிறாங்க. இது யாரு? நார்மல் ஒரு அவநம்பிக்கைக்கான அவசியம் இல்ல. நோட்டால தான் நிறைய பேர் போடுறதா சொன்னீங்க, நீங்க நோட்டா பயன்படுத்தி தான் சொன்னீங்க. நோட்டாக்கு விழுந்த வாக்குகள் 2014 ரொம்ப சொற்பம். 2014 தான் அது பட்டன்ல வருது. ரொம்ப சொற்பமான ஒரு விஷயம். நோட்டாவோட ஒரு கட்சிக்கு போட்டவங்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். அப்படி இருக்கும்பொழுது அது போல ஒரு நிலை தான் இன்னைக்கு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா.
அது நிஜம். ஏன் அந்த ஒரு நம்பிக்கை இல்ல உங்களுக்கு இந்த எலெக்ஷன்ல? எப்படி சொல்றதுன்னா, மக்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு கட்சிங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு சொல்லுவாங்க இல்லையா, தடி எடுத்தவங்களாம் ராஜா ஆக முடியாதுன்ட்டு. இன்னைக்கு எல்லாருமே ராஜாவாகணும் தான் ஆசைப்படுறாங்க. ஓகேங்களா, எல்லாருமே ராஜாவாகணும் தான் ஆசைப்படுறாங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல 3 நோக்கம். ஒன்னு, அரசியல்ல இருந்தா நம்ம எதனா தப்பு பண்ண சொல்ல அதுல இருந்து ஈஸியா மீண்டுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட். செகண்ட் ஒன்னு, அரசியல்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கெத்து இருக்கும். அதாவது எங்கன்னா போனா ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம் யாராவது அப்படின்ற மாதிரி. ஒரு சிலவங்க மட்டும்தான் அதாவது என்ன சொல்றது, அரசியல்னாலே கொஞ்சம் ஒதுக்கிட்டப்பா அதெல்லாம் சாக்கடடா, அது பக்கமே போக கூடாது, நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சோ இதுதான் பிரச்சனையே. அதாவது அவங்க செய்யற ஒரு ஆட்சியில வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரமாட்டுது. ஓகே, என்னதான் நல்லது செஞ்சாலும் நம்பிக்கைக்குரிய தேர்தலா பாக்குறீங்களா சூர்யா நீங்க? இந்த தேர்தல் நம்பிக்கைக்குரிய தேர்தல். எதுக்கு ரொம்ப முக்கியமா சொல்றேன்னா, இந்த தேர்தலுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள், அதுல இளைஞர்கள் ரியாக்ட் பண்ண விதம். தமிழ்நாட்டில் நிறைய டிசாஸ்டர்ஸ் வந்திருக்கு. நிறைய புயல், வெள்ளம், மழை, சுனாமி மாதிரியான பாதிப்புகள் வந்திருக்கு. பொதுவா இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள்ல இளைஞர்கள் பங்கெடுத்ததை விட, கடலூர், சென்னை இந்த சம்பரம்பாக்கம் ஏரி தவறா கையாளப்பட்டு அதனால உண்டான வெள்ளம், அதனால இறந்த மக்கள், இதுல இறங்கி தமிழக இளைஞர்கள் இறங்கி வேலை செஞ்சது. காவல்துறையோ ராணுவமோ கூட செய்ய முடியாத வேலைகளை 90-95% மீட்பு பணிகளை இளைஞர்கள், கட்சி, ஜாதி, மதம் எல்லாத்தையும் கடந்த இளைஞர்கள் தான் இறங்கி எல்லாத்தையும் செய்றாங்க. அமைப்பு ரீதியா இல்ல, அவங்க தன் தெருவுல எழுச்சியை காட்டுறாங்க. சமுதாயத்தின் மீது அவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கு. இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கிற அத்தனை இளைஞர்களும் ஒரு வெள்ளம் வடியாத ஒரு தெருல நீந்தி போய் ஒரு குடும்பத்தை மீட்ட ஒரு இளைஞனோட கேள்வி, இந்த வெள்ளம் ஏன் வடியல, இதுக்கு யார் பொறுப்புங்கிறதா. அப்போ நியாயமாவே அவங்க எல்லாருக்கும் அரசாங்கத்தின் மீதான கோபம் இருக்கு. இது வந்து வெறும் அதிமுக அரசாங்கம், திமுக அரசாங்கம், 2 அரசாங்கமுமே இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள் உட்பட வைக்கப்பட்ட விமர்சனம் அப்புறமா எழுந்தது. வெள்ளத்தில் இறங்கி நிறைய இளைஞர்கள் வேலை செய்யறாங்க, இந்த தன்னார்வலர்களுடைய யங்ஸ்டர்ஸ் உடைய பங்கு ரொம்ப முக்கியம் பேசினாங்க. ஆனா தேர்தல் எல்லாம் இந்த எழுச்சியை காட்ட மாட்டாங்க. அவங்க பாட்டு அவங்க அடுத்து வேலையை பார்க்க போயிடுவாங்க அப்படின்னு. அப்படி ஒரு சூழல் இருக்கிறதா கருதுறீங்களா? அது வந்து சிலரோட ஆசை. இப்ப திமுக, அதிமுக போன்ற தொடர்ச்சி ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் காசு கொடுத்து ஓட்டு வாங்கி இலவசங்கள் மட்டுமே திட்டங்களா, முன்னேற்ற திட்டங்கள் மாதிரி பொய்யா அறிவிச்சு ஓட்டு வாங்கிய பழக்கப்பட்ட ஆட்கள், அவர்களை துதிபாடக்கூடிய ஆட்கள், போலி நடுநிலையா இருக்கக்கூடிய ஆட்கள், அவர்கள் வந்து அப்படி ஒரு தோட்டத்தை கட்டமைக்கிறாங்க. இளைஞர்கள் இறங்க மாட்டாங்கன்னு. ஒருத்தர் இறங்க மாட்டான்னா அதை பார்த்து இன்னொருத்தர் இறங்க மாட்டான். அப்ப அவர்களை குழப்பி யாருமே இறங்க மாட்டாங்கிற ஒரு சிந்தனையை விதைக்கிறதா அவங்களோட திட்டம். இறங்கும் போதே இப்போ ஒருத்தர் வெள்ளத்துல இறங்கி ஒருத்தர் காப்பாத்துறாரு, முதல் இளைஞரா ஒரு வீட்டுல தடுத்திருந்தாங்கன்னா அடுத்தடுத்து பல வீடுகளும் தடுத்திருப்பாங்க. அந்த எழுச்சி இளைஞர் எழுச்சி அப்படிங்கிறது மாறி 100% நம்பிக்கைக்குரிய தேர்தலா தான் இந்த தேர்தலை பார்க்கிறீங்க. திரு தினேஷ் அவர்கள் மதுரையில இருந்து இணைகிறார். திரு தினேஷ், இது ஒரு நம்பிக்கை நிறைந்த தேர்தலா 2016 தேர்தலா பாக்குறீங்களா? இந்த தேர்தல்ல ஏற்படக்கூடிய விளைவின் காரணமா யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு பிரம்மாண்டமா ஒரு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம், நம்பிக்கை எல்லார் மத்தியிலும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு. எப்படி பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற 1 கோடி புதிய வாக்காளர்கள் தான் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் மாற்றத்தை வந்து நிர்ணயிக்க போறாங்க. புதிதா உருவாகி இருக்கக்கூடிய 1 கோடி வாக்காளர்கள் தான் இன்னைக்கு வந்து அரசியல் மாற்றத்தை நிர்ணயிக்க போறாங்க. அதாவது இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எந்த ஒரு அரசு இலவசங்களை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்ற கட்சிக்கு தான் எங்களை போன்ற இளைஞர்களோட வாக்கு. அதே மாதிரி எந்த ஒரு கட்சி வந்து இளைஞர்களுக்கு அதிக வேலை வாய்ப்பை கொடுக்கும்னு சொல்றாங்களோ அந்த கட்சிக்கு தான் எங்களுடைய ஓட்டு. அதே போல மது விலக்கை யார் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் எங்களுடைய இளைஞர்களோட வாக்கு. அதே மாதிரி கல்வியையும் மருத்துவத்தையும் யார் இலவசமா கொடுப்பேன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் எங்களை போன்ற இளைஞர்களோட வாக்கு. அதே மாதிரி விவசாயத்தை யார் வந்து பாதுகாத்து அடிப்படை வசதிகளை செஞ்சு தராங்களோ அவங்களுக்கு தான் எங்களுடைய வாக்கு. அது மட்டும் இல்லாம நீர் வளங்களை பாதுகாக்கணும். நீர் வளங்களை இன்னைக்கு வந்து முக்கியமான நிறைய இதுக்கு காரணமே, விவசாயிகள் அழிந்ததுக்கு காரணமே நீர் வளங்களை பாதுகாக்கிறது தான். அது போன்ற செயல்கள எந்த ஒரு கட்சியும் ஈடுபடாத கட்சிக்கு தான் எங்களை போன்ற இளைஞர்களோட வாக்கு. அப்படிதான் நாங்க கண்டிப்பா காணுறோம். நம்பிக்கை நிறைந்த தேர்தலா தொடர்ந்து விவாதிப்போம். இதை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகள் பற்றி இவர்கள் கருதுவது என்ன? இந்த அரசு மீது அவர்களுடைய பார்வை என்ன? ஜெயலலிதா அரசை எப்படி பார்க்கிறார்கள்? திமுகவை தான் சரியான மாற்று என்று கருதுகிறார்களா? திமுக அதிமுக அல்லாத ஒரு மாற்றுக்கான தேவை இருக்கிறது என கருதுகிறார்களா? டாக்டர் அன்புமணி ராமதாஸை எப்படி பார்க்கிறார்கள்? திரு விஜயகாந்த் அவர்களை எப்படி பார்க்கிறார்கள்? யாரை சரியான மாற்று என கருதுகிறார்கள்?
சீமானுக்கு இளைஞர்கள் ஆதரவு இருக்கிறதா? பாரதிய ஜனதாவை எப்படி பார்க்கிறார்கள்? இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கின்றன. இந்த அரசியல் இந்த விவாத களத்துல அரசியல் தலைவர்கள் கிட்ட நாம் தொடர்ந்து கேட்கக்கூடிய கேள்விகளை இந்த இளைஞர்கள்ட்டையும் கேட்போம். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இளைஞர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து விவாதிப்போம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னால். இளைஞர் ஓட்டு யாருக்கு ஆயுத நிகழ்ச்சியில் விவாதித்து வருகின்றோம். நான் நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கக்கூடிய ஷருண் கிட்ட கேட்கிறேன். அவரோடு சேர்ந்து இளைஞர்கள் சென்னை அரங்கத்திலும் மற்ற பகுதிகளிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். எல்லோரையும் மீண்டும் அன்போடு வரவேற்கின்றேன். ஷருண், இந்த ஆட்சியுடைய செயல்பாடை எப்படி மதிப்பிடுறீங்க? ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லப்படக்கூடிய ஆட்சிக்கு எதிரான ஒரு கோபம் அப்படிங்கிறது கடுமையா இருக்கிறதா நீங்க கருதுறீங்களா? உங்களுக்கு இருக்கா? இல்ல, அவ்வளவா இல்ல. நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஹோப் இருக்கு இந்த எலெக்ஷன்ஸ்க்கு. ஆனா அவ்வளவு ஹோப் இல்ல. பிகாஸ் அதே 2 பார்ட்டிஸ் இருக்கு. திஸ் டைம் ஃப்ரண்டியர் வந்திருக்கு, அதனால சம் ஹோப் வந்திருக்கு. இந்த பீப்புள்ஸ் ஃப்ரண்டியர் விஜயகாந்த் ஹீஸ் ஜாயின்ட் ஹேண்ட்ஸ் வித், ஸோ அது கொஞ்சம் ஹோப் வந்திருக்கு. பட் இஃப் யூ சீனா அதே ஐடியாலஜியோட இருக்காங்க. ஸோ தட் டிக்ரீசஸ் த ஹோப் இன் தி யூத். இப்போ வி தி யூத் வித்தியாசம் பார்க்கலையா? இப்போ வந்து ஒரு மாற்று அணின்னு சொல்றவங்களுக்கும் திமுக அதிமுக ஆகிய பிரதான திராவிட கட்சிகளுக்கும் வித்தியாசம் பெருசா இருக்கிறதா கருது இல்லையா? ஆனா மோஸ்ட் எவ்ரிபடிஸ் ஐடியாலஜி ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் தி சேம். அதே ஐடியாலஜியோட தான் தே ஆர் கோயிங். ஸோ வி தி யூத் வாட் வி எக்ஸ்பெக்ட் இஸ் டிஃபரெண்ட் ஐடியாலஜி. டிஃபரெண்ட்னா எப்படி? டிஃபரெண்ட்னா டூயிங் சம்திங் ஃபார் த சொசைட்டி. சி மோஸ்ட்லி இப்போ என்ன பண்றாங்கன்னா, தீஸ் பார்ட்டிஸ் ரைட், அவங்க they want more seats. They're not looking at what to do for the people. They're looking at winning the election. That is obvious. சொல்றாங்க இல்ல, தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க. நீங்க சொன்ன இந்த மக்கள் நல கூட்டணி கூட காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வெளியிட்டு இருக்காங்க. பாமக என்னெல்லாம் செய்ய போறோம்னு அவ்வளவு எஃபெக்டிவா இல்ல. அது உங்களுக்கு திருப்திகரமா இல்லைங்கிறீங்க? அவ்வளவு எஃபெக்டிவா இல்ல. பிகாஸ் இன்னும் பாவர்ட்டி இருக்கு. பாவர்ட்டி இன்னும் இருக்கு. There are problems in the state. சென்னை தவிர if you study the other cities and towns there, அவ்வளவு டெவலப்டா இல்ல. there's not that. ஏத்துக்கலாம். ஆனா வந்து இந்த மத்த டவுனும் சிட்டிஸும் இந்தியால இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய டவுன் சிட்டிஸை விட பெட்டரா இருக்குன்னு ஏத்துப்பீங்களா? Depends on which states compare. இன்னைக்கு நம்ம எல்லா புள்ளிவரங்களும் எடுத்தாலும் கூட பொதுவா ஒரு குற்றச்சாட்டு, திமுக அதிமுக தமிழ்நாட்டை நாசமாக்கிடுச்சு, எதுவுமே செய்யல, இங்க வந்து ஏழ்மை அதிகரிச்சிருக்குன்னு. ஆனா ஒப்பிட்ட அளவுல பார்க்கும்போது ரிலேட்டிவா நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா மற்ற எல்லா மாநிலங்களை விட திமுக அதிமுக தொடர்ந்து ஆண்ட தமிழகத்துலதான் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு, எக்கனாமிக் growth இருக்கு. இங்க வந்து பாவர்ட்டி, அர்பன் பாவர்ட்டியோ ரூரல் பாவர்ட்டியோ கம்மியா இருக்கு. இது நம்ம சொல்லலாம், புள்ளிவரங்கள் தெரிவிக்குது. உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு, நான் அவற்றை கேட்டு உங்கள்கிட்ட வந்துடுறேன். சொல்றது கரெக்ட் தான். கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ் இஃப் யூ see, தமிழ்நாடு இஸ் மோர் டெவலப்ட். ஆனா பாத்தீங்கன்னா there is still the environment. Pollution இன்னும் இருக்கு. they are not taken steps. In the recent rains, because of the drainage system, அதனால the floods happened. If the drainage systems were proper, நல்லா இருந்துச்சுன்னா இந்த அடிப்படையா கோட்டை விட்டுட்டாங்கன்னு கருதுறீங்க. சூர்யா வந்து கடுமையா மாறுபடுறாரு. எப்படி நீங்க சொல்லலாம் மத்த மாநிலங்களை விட தமிழ்நாடு இந்த ஆட்சிகளை நல்லா இருக்கு? ஏன் மாறுபட்ட கருத்து உங்களுக்கு? நம்மளோட அளவுக்குள் என்ன அப்படிங்கறதா என்னோட கேள்வி. இப்போ தமிழ்நாட்டோட வரலாறு படி பார்த்தா ஒரு 4,000-5,000 வருடமா வந்து பூம்புகார்ங்கிறது வந்து வேர்ல்ட்ஸ் கேபிட்டல் ஆஃப் பிசினஸ். இன்னைக்கு வாஷிங்டன், நியூயார்க்லாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பூம்புகாரும் தூத்துக்குடியும் ஒரு காலத்து மதுரையும் பெரிய துறைமுகமா இருந்த ஒரு பெரிய வரலாறு நமக்கு இருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரியல் growth, ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்ஸ், சோழ அரசர்கள்லாம் வந்து யாருமே தோற்கடிக்க முடியாத ஆட்களா இருந்தாங்க. மிச்ச ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஃபுல்லா தோத்த பிறகும் இவங்க தொடர்ந்து அதுக்கான ஆட்சி தக்க வச்சு we had a strong political system here. அதுக்கு தொடர்ந்து சமீப காலத்திலும் பார்த்தாலுமே கடைசியா ஒரு 400-500 வருடங்கள்லயுமே மெட்ராஸ் பிரசிடென்சி ஹாஸ் பீன் அ கோர் ரூலிங் பார்ட் ஃபார் தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஒரு 400-500 வருடமா இங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணிருக்காங்க, ஹார்பர் கொண்டு வந்திருக்காங்க, ரயில்வே லைன்ஸ், போஸ்டல் டிபார்ட்மெண்ட், டெலிகிராஃப்ல இருந்து பிரிட்டிஷ் நிறைய கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதே போல வாய்ப்பை தான் கொல்கத்தாக்கு கொடுத்தாங்க. நீங்க சொன்ன ஒரு வரலாற்று காரணம் அப்படின்னு எடுத்தா பீகார்ல பாட்டலிபுத்ரா இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து கோலோச்சி வாழ்ந்த இடங்களா இருந்தது. ஆனா அது இருக்கிறதுக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இந்த 50 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் ஆண்ட பிறகுதானே இது. இல்ல, பீகார்ல என்ன பிரச்சனை, நீங்க பாக்குற அந்த நாலந்தா பாட்லா காலம்லாம் வந்து அதுக்கு கண்டினியூட்டி இல்லாம போயிருச்சு.
ஒரு வீடு பார்க்காம 10 வருஷம் விட்டாலே வீடு நாசமா போயிற மாதிரி ஒரு நாடு 500-600 வருஷங்களா, குறிப்பா பிரிட்டிஷ் பீரியட்ல எல்லாம் பீகார்ல பெரிய growth எல்லாம் கிடையாது. அதை மைண்ட் பண்ணாங்க, அங்கே நிறைய ரிசோர்சஸ் எடுத்தாங்க. கொல்கத்தாவெல்லாம் அவங்க தலைநகரமா வச்சிருந்தாங்க. ஆனா கொல்கத்தா என்ன நிலைமையில இருக்கு? சென்னை அப்படி இல்லையா? கொல்கத்தா வேற கதை. சென்னை தமிழ்நாடுங்கிறது 90% சமவெளிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்க விவசாயமும் தொழிலும் சாலை போக்குவரத்தின் மூலமா எனேபிள்டு பிளேஸ் தமிழ்நாடுங்கிறது. ஆனா கல்கட்டா நம்ம பாக்குறது, கல்கட்டா அதை சுத்தி இருக்கிற இம்மீடியட்டா இருக்கிற ஒரு பார்ட் மட்டும் தான் நம்ம பாக்குறோம். பட் டார்ஜிலிங் கல்கட்டாக்குள்ளார இருக்கு. டார்ஜிலிங் எத்தனை ஆயிரம் அடி உயரத்துல இருக்கு. கல்கட்டாவும் அதை சுத்தி இருக்க. கல்கட்டா பிரிட்டிஷ் ஒரு எப்படி மோசமாச்சுங்கிறது நீங்க எவ்வளவு நாட்கள்ல இங்க தமிழ்நாடு ஒப்பீட்டு அளவுல நல்லா இருக்கலாம் சொல்ல முடியாதுங்கிற கருத்தை வச்சிருக்கீங்க. எதனால கருதுறீங்க? எதனால மோசமாச்சு? யார குற்றம் சாட்டுறீங்க? திராவிட அரசுகள், 2 திராவிட அரசுகள், திமுக அதிமுக 2 அரசுகளும் தொடர்ந்து அவர்கள் எடுத்த தவறான பொருளாதார கொள்கைகள், நிர்வாக கொள்கைகள், அதனால வந்த விளைவுனாலதான் தமிழ்நாடு இவ்வளவு பின்தங்கின இடமா இருக்கு. பின்தங்கின இடம் நம்ம உடனே பீகார், சத்தீஸ்கர் எடுத்துட்டு ஒப்பிட தேவையில்ல. தமிழ்நாடு எந்த இடத்துல போயிருக்கணும், நம்ம இந்த இடத்துல உதாரணமா இப்போ தமிழக முதல்வர் முதலீட்டாளர்களை சந்திக்காதனால நம்ம பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளை இழந்திருக்கோம். அப்படின்னா 2.5 லட்சம் கோடி வந்திருக்கு. கையெழுத்தா இருக்கு முதலீட்டாளர்கள், கையெழுத்துகள் நிறைய ஆகுது. அதுக்கு ஒயிட் பேப்பர் கொடுக்க சொல்லுங்களேன். வெள்ளை அறிக்கை நிறைய எதிர்கட்சிகள் கேட்டாங்க. 2.5 லட்சம் கோடி ரூபாய் வருதுன்னா அது எந்தெந்த காலத்துல எந்தெந்த அரசாங்கம் எந்தெந்த நிறுவனங்கள் போட்டது, எந்தெந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் ஆகும், எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும்ங்கறத வெள்ளை அறிக்கை வெளியிட சொல்லி கேட்டு முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்த தருணத்துல இவ்வளவு வேலை வாய்ப்பு வரும்னு ஒரு எஸ்டிமேட் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டுல கையெழுத்தான விஷயங்கள் சில செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. காணொலியில முதலமைச்சர் திறந்தும் வச்சாங்க. இல்ல, முதலமைச்சர் எல்லாத்தையுமே காணல் தான் திறந்து வைக்கிறாங்க. என்னன்னா இப்போ இந்த இன்வெஸ்டர்ஸ் கவுண்ட் கொடுத்தாங்க இல்லையா, இந்த 2.5 லட்சம் கோடியில இதுல ஒரு பெரும்பான்மையான அமௌண்ட் ஏற்கனவே ஓடிட்டு இருக்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு கவுண்ட் எடுத்து விரிவாக்கமா கொடுத்து ஏற்கனவே முடிஞ்ச கணக்க புதுசா எழுதி அது இருக்கிற பில்டிங் ரிப்பன் கட்டி ஓபன் பண்ற மாதிரி ஏற்கனவே பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க தவறா கணக்காட்டுறாங்க. இன்னும் நிறைய வந்திருக்க முடியும். 3-4 கோடி கூட வந்திருக்கலாம். அது என்ன இன்வெஸ்ட் ஆகுது, என்ன வேலை வாய்ப்பு கிடைக்குது, தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கிடைக்குதுங்கறத பத்தி வெள்ளை அறிக்கை எதிர்கட்சிகள் 50-60 வருஷமா 2 திராவிட அரசுகளும் கேட்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் யாருமே தமிழ்நாட்டில் வந்த பொருளாதார வளர்ச்சியில தமிழ் மக்களுக்கு எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு யாரும் கொடுத்து. கோயிலேந்து இணைந்திருக்கக்கூடிய பரத் கிட்ட கேட்கிறேன், இந்த அரசு மேல ஒரு பெரிய கோபம் மக்களுக்கு இருக்கிறதா கருதுறீங்களா? இல்ல சார், நான் மாறுபடுறேன். மக்களுக்கு பெரிய ஒரு கோபம் இருக்கிறதா நான் நினைக்கல. ஏன்னா இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கட்ஸ் இந்தியாவிலேயே நீங்க மாயாவதி எடுத்துக்கிட்டாலும் சரி, இதுக்கு முன்னாடி இந்திரா காந்திக்கு அடுத்தது அந்த கட்ஸ் இருக்கக்கூடிய ஒரே பெண்மணி நம்மளுடைய முதலமைச்சர் மட்டும்தான். அதே சமயத்துல அவங்க செஞ்ச ஒரு சில செயல்பாடுகள் தான் இன்றைக்கு மாணவர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. என்னன்னா, இந்த வேலை வாய்ப்பு பிரச்சனையை அவங்க முழுமையா முடிச்சு கொடுக்கறதா சொன்னாங்க. மின்வெட்டு பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் வேலை வாய்ப்புல முழுமையா நம்ம இன்னும் பூர்த்தி ஆகல. இன்றைக்கு நான் பொறியியல் கல்லூரி என்னுடைய சகாக்கள் பல பேர்கிட்ட பேசிட்டு வரேன். முக்கிய பிரச்சனையா இருக்கிறதே அவங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறது தான். அப்புறம் இன்னொரு முக்கிய பிரச்சனை, அவங்க இதை கட்ஸ் எடுத்துக்கிறதா இல்ல அவங்க யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டாங்கன்னு எடுத்துக்கிறதா எனக்கு தெரியல. மதுவிலக்கு பிரச்சனைகளை சிறிதளவும் கூட மௌனம், வாயவே திறக்காம மௌனம் காத்துட்டு வர்றாங்க. இது எப்படின்னு என்னால யோசிக்கவே முடியல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை எதிர்கட்சிகளும் இன்னைக்கு அதுக்கு எதிராக போராடிட்டு வராங்க. இவங்க கடைகளை குறைக்கிறத ஒரு உத்தரவாதம் கொடுத்திருந்தாங்க கூட மாணவர்கள் இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் ஆயிருக்காது. அதிமுக மத்தியில் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலுமே கூட ஒரு குறைவான அளவில் தான் இருக்கு. அதே முக்கிய காரணியா இருக்குன்னு கருதுறீங்களா பரத்? ஒரு மதுவிலக்கினால மக்கள் ஒரு பெரிய கோபம் அடைஞ்சிருக்காங்க. அதாவது நான் ஏன் கருதுறேன் அப்படின்னா, நான் பல நூறு மாணவர்களை என்னுடைய இந்த ஒரு வருடத்துல சந்திச்சேன். அதுல முக்கிய என்னுடைய சகாக்கள், என்னுடைய நெருங்கிய நண்பர்களே இந்த மதுவின் கொடுமையால் தாக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் எங்கிட்ட கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. இவன் இங்க சாராய கடை இல்லைன்னா கூடி குடிக்காம இருந்துக்குவான், இங்க வீதி கொண்டு தொண்டு வச்சுக்கிறாங்க. அது முக்கிய பிரச்சனையா இருக்குது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா மக்கள் இன்னும் தெளிவா இருக்கிறாங்க. இளைஞர்களாகட்டும் யாரா இருந்தாலும் என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை எக்காரணத்துக்கு கொண்டும் ஆட்சி பீடத்தில் ஏற்ற மாட்டோம் அப்படிங்கிறது. ஏன்னா 2G இருந்தப்பவே அவங்க 1,76,000 கோடி ஊழலுங்கிறாங்க, இழப்பீடுங்கிறாங்க. இப்ப 4G அளவுக்கு வந்துருச்சு. இன்னும் 4Gல அதை விட 2 மடங்கு ஆக்கிடுவாங்களோன்னு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி ஈழத்துல நடந்த அந்த இனக்குலையை இன்னைக்கு அவ்வளவு சாதாரணமா நம்ம எடுத்துக்க முடியாது. தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர்னு சொல்றாங்க இல்லையா, அவர் அன்னைக்கு கடற்கரையில ஒரு உண்ணாவிரதம் இருந்துட்டு வந்தது மூலமா அந்த பிரச்சனை முடிஞ்சிரும் நினைச்சாரு. ஆனா 1,70,000 தமிழர்களை கொன்னப்ப இதே திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் அன்னைக்கு இருந்துச்சு. இதையும் மாணவர்கள் பாக்குறாங்க. இது மாதிரி குற்றச்சாட்டு ஒரு முடிவு கட்டத்துக்கு வந்ததுல இந்த ஊழல் குற்றச்சாட்டு மாறி மாறி 2 கட்சிகள் இல்ல பல கட்சிகள் மேல வந்திருக்கு. ஆனா அதையும் மீறித்தான்
ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. திமுக மாற்றி அதிமுக, அதிமுக மாற்றி திமுக. அதுக்கே 2016 விதிவிலக்கா இருக்க முடியும். இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். நீங்க திரு ஹரி அவர்களே, நீங்க இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். 2014 பாராளுமன்ற தேர்தலில் வந்து இந்த சமூக வலைதளங்கள் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. மாணவர்கள் மத்தியிலேயோ பொதுமக்கள் மத்தியிலேயோ இந்த பேய்மலை பெருவெள்ளம் சென்னையை புரட்டி போட்டதுக்கு பிறகு இளைஞர்களுடைய மதிப்பு என்னங்கிறது தமிழகம் உணர்ந்திருக்கிறது, மனிதநேயம் என்னங்கிறது தமிழகம் உணர்ந்திருக்கிறது. அதன் மூலமா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த சமூக வலைதளங்கள் பேஸ்புக் வாட்ஸ்அப் மூலமா இளைஞர்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க திமுக எப்படி இருக்கு, அண்ணா திமுக எப்படி இருக்குன்னு. அதன் மூலமா இன்றைக்கு 3ஆம் மணியை முன்னெடுக்கிறதுக்கு காரணம் இளைஞர்கள் வந்து அவ்வளவுதான். இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள்ட்டையும் பொறியியல் கல்லூரி மாணவர்கள்ட்டையும் நான் உரையாடல் மூலமா நான் பல பேர்கிட்ட பேசுறது மூலமா எனக்கு தெரியக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். இன்னைக்கு வந்து அண்ணா திமுக ஆட்சி பீடத்துல இருந்தாலும் இல்லாட்டி திமுக வரக்கூடாது, அதுல முக்கியமா இருக்காங்க. ஏன் அப்படின்னா கண்ணுல பார்த்த நிலத்தையெல்லாம் அவங்க 2006ல இருந்து 11 வரைக்கும் இருந்தப்ப புடுங்கிட்டு போயிட்டாங்க. அதுல என்னுடைய எனக்கு தெரிஞ்சவங்களே அதுல ஒரு இருக்காங்க. அதனால திமுக வரக்கூடாதுங்கிறது முதல் எய்மா இருக்காங்க. அதே மாதிரி இந்த மக்கள் நல கூட்டணி தேமுதிக விஷயத்துல வந்து அடுத்த கட்டமா வரேன். இந்த ஒரு 2011லயோ 96லயோ இல்லன்னா அதுக்கு முந்தைய கட்டங்கள்லயோ ஒரு பெரிய ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருந்தது. இந்த எலெக்ஷன்ல அது போல கோவம் அரசு மேல இருக்கிறதா கருதுறீங்க? கண்டிப்பா இருக்கு. ஆட்சி மாற்றத்தை வந்து மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இளைஞர்கள் மத்தியில என்ன ஒரு நாங்க விரும்புறது என்னன்னா எங்களுடைய கோரிக்கைகள் மதுவை முதல்ல தடை செய்யணும். அதனால பல்வேறு காரணிகளுக்குள்ள போல ஒரு கோபம் அரசு மேல இருக்கிறதா கருதுறீங்க? கண்டிப்பா ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடிய கருதுறீங்களா? அதிமுக ஆட்சி சொன்னது என்ன, நாங்க வந்து தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிட்டோம். அவங்க எந்த அளவுக்கு நிறைவேற்றாங்கிறது இந்த சமுதாயம் நல்லா பாத்துருச்சு. அதனால கண்டிப்பா ஆட்சி மாற்றத்தை வந்து விரும்புறாங்க மக்கள் விரும்புறாங்கிறது வந்து எல்லாரும் முன்னாடியும் ஒரு பெரும் பங்கு 5 வருஷத்துல ஒரு 3.5 வருஷம் போதுதான் நாடாளுமன்ற தேர்தல் வருது. ஒரு அசுர வெற்றியை இதே தமிழ்நாட்டு மக்கள் தானே கொடுக்கறாங்க. அசுர வெற்றிங்கிறது வந்து நீங்க வரலாறுகள் எடுத்து பாருங்க, தமிழ்நாட்டுடைய வரலாறுகள் எடுத்து பாருங்க. எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு வருது. நீங்க அந்த ஒரு மார்ஜின் 44% பெற்று ஜெயிக்கிறாங்க, 37 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அப்படிங்கறத நம்ம பொதுப்படையா எடுத்துக்கிற முடியாது. நீங்க தமிழ்நாட்டோட வரலாறு எடுங்க, எந்த எதிர்கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்கு ஆளுங்கட்சியை வீழ்த்தி நிரூபிக்க? சமீப காலங்கள்ல 2004லயோ 2004 உதாரணம். அப்போ உள்ள சூழ்நிலை இப்ப நிலவுச்சா? இல்ல 2004 உதாரணம். அன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது அதிமுக தமிழ்நாட்டுல. ஆனா அவங்க வந்து 0 சீட்டு வாங்குறாங்க. எதிரணியான திமுக தான் 40 மக்களுடைய மனநிலை அப்படி இருந்தது. ஆனா இப்போ உள்ளவங்களுடைய மனநிலை இப்படி அந்த சூழ்நிலைக்கு நம்மள தள்ளப்படல. ஆட்சி மாற்றத்தை வந்து இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு ஆட்சி மாற்றத்தை வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஒரு மதச்சார்பை இல்லாத ஒரு கட்சியை தான் மக்கள் விரும்புறாங்க. மதங்களை தாண்டி மனிதநேயத்தை விதைக்கக்கூடிய எந்த கட்சி மனிதநேய நோக்கத்தோட செயல்படுதோ அந்த கட்சிக்கு தான் எங்களோட ஆதரவுங்கிறது வந்து நாங்க தெளிவா. மனிதநேய மக்கள் கட்சியா? மனிதநேய மக்கள் கட்சி நீங்க அது மேல எந்த விமர்சனமும் நீங்க உங்களால சொல்ல முடியாது. அது ஒரு விஷயம். பாத்தீங்கன்னா மதுவை தடை செய்யணும்னு சொல்லி எல்லா கட்சிகளும் சொல்லிட்டு இருந்தது. சட்டமன்றத்திலே மதுவை தடை செய்ய ஏன் தமிழகம் தயங்குதுன்னா ஒரு வருமானம் அடிப்படுது. அதை எப்படி ஈடு கொடுக்க முடியும் என்பதை பேராசிரியர் ஜவாஹிருல்லா தெளிவாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மீனவர்கள் பிரச்சனை எடுத்துக்காங்க, மரபணு மாற்றம் காய்கறி மூலமா அதை பத்தி பேசியிருக்காரு, அந்நிய நேரடி முதலீடு அதை பத்தி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிறுபான்மை இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க சொல்றீங்க இல்லையா மனிதநேய மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் அளிக்கிறேன். இது ஊழல் இல்லாம இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏகளை கொண்டது மனிதநேய மக்கள் கட்சி. இதை வந்து யாரும் மறுக்க முடியாது. பாலாஜிட்ட கேட்கும் போது இது ஒரு அரசு மேல ஒரு பெரிய கோபம் உங்களுக்கு இருக்கா, இல்ல அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது? இல்ல கண்டிப்பா இருக்கு. எதனால, என்ன காரணம்? எதனாலனா எல்லாமே மக்களுக்கு செய்யறாங்க. அதாவது பொருளாதார ரீதியா வந்து தமிழ்நாடு முன்னேறுதுன்றாங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு திட்டங்கள் கொடுக்குறாங்க, நிறைய பிரிட்ஜஸ் ஓபன் பண்றாங்க, அப்புறம் நிறைய அதாவது மக்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா இதனால வரைக்கும் நான் பார்த்தது வரைக்கும் எப்படின்னா கரெக்டா இந்த எலெக்ஷன் டைம் வந்தா மட்டும்தான் இவங்களுடைய வேலைப்பாடுகள்லாம் கடகடன்னு வேகமா நடக்கும். இந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வருது பாருங்க, அப்ப மட்டும்தான் மக்கள் மத்தியில போயிட்டு நான் இவ்வளவு பண்ணிருக்கேன்றத காட்டுறதை விட அவங்களுக்கு போயிட்டு என்ன சொல்றது, அவங்க அப்பதான் போயிட்டு ஸ்டெப் எடுக்கிறாங்க. இல்ல அது ஒரு பொதுப்படியா எல்லா சமயத்திலயும் சாமானியர்கள் சொல்லப்படக்கூடிய விஷயம். அப்படி எலெக்ஷன் சமயத்துல கடைசியில வந்தது எதை சொல்லுவீங்க? இவ்வளவு நாள் செய்யல, எலெக்ஷன் சமயத்துல தான் செய்யறாங்க அப்படின்னு எதை சொல்றீங்க? இது ஒரு ஸ்டாண்டர்டான டயலாக், எந்த ஆட்சியிலையும் பொருந்தக்கூடிய ஒரு காமனான கம்ப்ளைண்ட். ஆனா இப்ப இந்த அரசுல என்ன குறிப்பிட்டு சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க?
கடைசி இவ்வளவு நாள் விட்டுட்டு இப்ப கடைசி நிமிஷத்துல பண்றாங்கப்பா, என்ன நியாயம் அப்படின்னு நீங்க கேக்குற விஷயம் இது. அப்படின்னு சொல்ல போனா இந்த பிரிட்ஜஸ் ஓபன் பண்ணது, ரெண்டாவது இந்த வீடு இல்லாதவங்களுக்கு வந்து அந்த ஹவுசிங் போர்டு அந்த ஒரு 10,000 வீடுகள் அந்த வீடுகள் கட்டி கொடுத்தது. ஆனா அப்படி இருந்து கூட மக்கள் மத்தியில இருந்து என்ன ஒரு ரெஸ்பான்ஸ்னா எல்லாம் அறகுறையா முடிஞ்ச வேலை. மக்களுக்கு வந்து அதாவது வீடு இருக்கு ஓகே, ஆனா அதுல கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல. அதே போல பிரிட்ஜ் வந்து எங்க ஏரியால ஒரு பிரிட்ஜ் கட்டினாங்க, அது ரொம்ப வருஷமா அதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணி எந்தெந்த கட்சியும் வந்து ஏதோ ஆர்கே நகர் தான் முதலமைச்சரோட தொகுதி. ஆமா, அங்க வந்து பிரிட்ஜ் வந்து ரொம்ப நாளா இடிஞ்சு கிடந்துச்சு. எங்க ஏரியால இருந்து ஆட்கள் போயிட்டு பயங்கரமா பிரச்சனை எல்லாம் பண்ணி ஏதோ பண்ணி பார்த்தாங்க, கட்டல. கடைசி இந்த எலெக்ஷன் டைம் வரப்போகுதுன்னும் போது நிஜமா சொல்றேன், அந்த பிரிட்ஜ் அவ்வளவு ஃபாஸ்டா கட்டினாங்க. முதலமைச்சர் அந்த தொகுதியில ஜெயித்த பிறகு விரிவா நடக்குதுன்னு நம்ம எடுத்துக்கூடாதா? அது எடுத்துக்கலாம் ப்ரோ. அது எப்ப எடுத்துக்கணும்னா, அது இப்ப நீங்க நான் ஒரு ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்சிக்கு வந்த உடனே பாக்கணும் மக்களுக்கு எது அடிப்படையா தேவை, ஃபர்ஸ்ட் அதை ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். தேர்தல் நெருக்கத்துல தான் நல்ல விஷயங்கள்லாம் பிரயோஜனம் இல்லையே. சென்னை முழுக்க இருக்க இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க சென்னை வாசிகள் அவ்வளவு பேருக்கும் 100% தெளிவா தெரியும். அப்படியே வீட்டுக்கு எழுந்து வெளில போனீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் குண்டும் குழியுமா கேப்பார் இல்லாம கிடந்த சாலை ஒரே வாரத்துல ராத்திரியோட ராத்திரியா போட்டிருக்காங்க. எதுவும் சாலைகள் எதுலயும் போடல. நடிகர்கள் மேக்கப் போடுவாங்க, நடிகர்கள் அந்த மாதிரி தார் வச்சு ஒரு லேயர் பூசிருக்காங்க எல்லா சாலைகளும். சில இடங்கள்லாம் போய் பாருங்க, கான்கிரீட் ரோடு போட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ராத்திரியோட ராத்திரியா கான்கிரீட்டை கொட்டிட்டு அதை காயறதுக்கு கூட டைம் கொடுக்கல. காலையில அதிகாலையில எழுந்து 4 மணிக்கு வாக்கிங் போறவங்க, பால் எடுக்க போறவங்க எல்லாம் எழுந்திருச்சு இந்த கால் போய் புதஞ்சு மாட்டிக்கிச்சு நிறைய பேருக்கு. கான்கிரீட் ரோட் போடக்கூடியது தேர்தல் சமயமோ தேர்தல் அல்லாத சமயமோ அதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கலா அதை பார்க்க கூடாதா? இல்ல ஏன் திடீர்னு ஒரே நாள்ல என்ன முடிச்சுட்டு என்ன ஆச்சு? திடீர்னு பொழுது இன்னைக்குதான் வந்து செவ்வாய்கிரகத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்களா தமிழக முதல்வர். 5 வருடமா போடாத சாலைகள், அந்த டி நகர் சாலையிலயும் சரி, சைதாப்பேட்டையும் சரி, கிண்டியும் சரி, அந்த ரோடு தான் 5 வருஷமா போயிட்டு இருக்கேன். 5 வருஷமா இல்லாத சாலைகள் திடீர்னு ஒரு வாரத்துல எப்படி முளைச்சது? ஷருன் கிட்ட கேட்க விரும்புறேன், இதுல இப்போ ஒரு குறைவான கோவம் இருக்கிறதா ஏன் கருதுறீங்க இந்த கவர்மெண்ட் மேல? இந்த கவர்மெண்ட் மேல கோவம் ஆக்சுவலா அவ்வளவு கோவம்லாம் இல்ல. பிகாஸ் வயசு என்ன அவ்வளவு நிறைவா இருக்கு? கோவம் இல்ல. நிறைவான அம்சங்கள் என்ன கருதுறீங்க? இந்த பிரசிடென்ட் கவர்மெண்ட் ஆக்சுவலா ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. பிகாஸ் யூ see the hotels, they've taken up the hotels, the amma hotels, the water bottles. இதெல்லாம் it's for the peopleக்காக they have done it. So they've done something good. ஓரளவுக்கு பண்ணிருக்காங்க. ஆனா the problem is why people don't like them or don't want them or angry at them is because in the recent floods la pathina they have taken action but they wanted to advertise that was their motive. அதோட பண்ணாங்க, stickers they stuck, all that we all know through Facebook and WhatsApp. So instead of doing good, நல்லது பண்றதுக்கு பதிலா they are publicizing their government, their party than doing good. They're doing good. I'm not saying they're not doing good. வெள்ள சமயத்துல அத வந்து அட்வர்டைஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரைட். மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அதிமுகவுக்கு மாற்றாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கிறார்களா, அல்ல ஒரு மாற்றத்துக்கான தேவை இருக்கிறது என்று உணர்கிறார்களா? யார் அந்த மாற்று என கருதுகிறார்கள்? பல்வேறுபட்ட பரந்துபட்ட பார்வைகள் இருக்கின்றன. கேட்கலாம், விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னால் ஆயுத நிகழ்ச்சிக்கு மீண்டும் அன்போடு வரவேற்கின்றோம். இளைஞர்கள் ஓட்டு யாருக்கு விவாதித்து வருகின்றோம். இளைஞர்கள் ஃபேக்டர், யூத் ஃபேக்டர் இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான காரணியாக இருக்க போகிறது? அதுவும் கணிசமா நிறைய இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்டிருக்கிறார்கள். அரசியல் தலைவர்களே பார்த்த நேர்களுக்கு வெறும் இளைஞர் பட்டாளம் ஆயுத எழுத்து பேனல்ல. நான் தினேஷ் கிட்ட கேட்க விரும்புறேன். மதுரையிலேருந்து இணையக்கூடிய இளைஞர். தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றங்கிறது 89க்கு பிறகு ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு பிறகும் சில வருஷம் கடுமையான அரசுக்கு எதிரான மனநிலை இருக்கும், சில முறை குறைவாவே இருந்திருக்கு. இருந்த தருணங்களையும் கூட ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. திமுக இல்லைன்னா அதிமுக மாற்றி திமுக. அது போல இந்த முறை திமுகவுக்கு ஆதரவான ஒரு களமா நீங்க கருதுறீங்களா இல்லையா தினேஷ்? கண்டிப்பா நான் இதுக்கு பதில் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன். அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அவனியாபுரம், பெரியார், வைக்கம் பெரியார் சாலைகள் வந்து போன ஆட்சியில் வந்ததுல இருந்து இந்த வருஷம் வரையும் போராடி கடந்த 10 நாளைக்கு முன்னாடி தான் அந்த சாலைகளை இந்த அரசு வந்து சரி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெஜ்ரா கோட்ஸ் பாலம் பாத்தீங்கன்னா
கிட்டத்தட்ட நாங்க 2012லயே அங்க அதுக்காக போராட்டம் பண்ணி கைதுலாம் செய்யப்பட்டிருந்தோம். ஆனா இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த பாலத்தை வந்து இந்த அரசு வந்து சரி பண்ணிருக்காங்க. அந்த பாலத்தை எப்படி சரி பண்ணிருக்காங்கன்னா, கீழ இருந்து மேல ஏற வரையும் சரி பண்ணிருக்காங்க. அடுத்து கீழே இறங்குறதுக்கு அதுக்கு வந்து கேட்டா அது வந்து ஃபண்ட் இல்ல அப்படின்ட்டு சரி. இந்த ஆட்சி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது போல பல திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுக இல்லைன்னா திமுகங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டு தான் கருதுறீங்களா? கண்டிப்பா இந்த தடவை வந்து திமுகவுக்கு மாற்று மதிமுக எல்லாம் கிடையாது. திமுக அதாவது அதிமுகவுக்கு மாற்று மன்னிக்கும் அதிமுகவுக்கு மாற்று திமுக எல்லாம் கண்டிப்பா கிடையாது. அதிமுகவுக்கு மாற்று திமுகவும் கிடையாது, எந்த ஒரு இது கட்சியும் கிடையாது. இன்றைக்கு வந்து முக்கியமா மாற்று இளைஞர்கள் வந்து அரசியல்ல வந்து மாற்று இருக்கக்கூடிய மாற்றா வரக்கூடிய சமூக ஆர்வலர்கள் போன்றவர்களுக்கு தான் இந்த இளைஞர்கள் வந்து இந்த இடம் மாற்றா அமையும். இல்ல, இங்க இந்த சமூக ஆர்வலர்கள்லாம் தொடர்ந்து களத்துல இறங்கிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் ஆதரவு கூட அவங்களுக்கு லோக் பரித்ரன்னு ஒரு கட்சி இருந்தது. IIT இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து போட்டிட்டாங்க. லோக் சத்தாங்கிற ஒரு கட்சி நிறைய இளைஞர்களோட சேர்ந்து தொடர்ந்து களமாடி வருது, களத்துல இருந்துட்டு வருது. அவங்களுக்கெல்லாம் இளைஞர்களுடைய ஆதரவு பெருசா பெருகிடுச்சா? அதுல இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய சமூக ஆர்வலர்கள் இந்த ஒரு போராளிகளுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய களமா தமிழ்நாட்டு களம் மாறிடுச்சா? இன்னைக்கு பிரதானமா ஒரு 5 கட்சிகள் இருக்கு. அதை தாண்டி யோசிக்கிற நிலைக்கு வந்துட்டாங்களா மக்கள்? கண்டிப்பா இன்னைக்கு வந்துட்டாங்க. அதுக்கு மெயின் என்ன காரணம்னா, இன்னைக்கு இருக்க சமூக வலைதளங்கள், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள், செய்தி இது நிறைய மாற்றங்கள் வந்து இன்னைக்கு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் அந்த மாதிரியான பெரிய மாற்றங்களோ எந்த விஷயமும் வரல. 2014 இல்லாத மாற்றம் 11 இல்லாத மாற்றம் 16ல வந்துருச்சா? அதுல இல்லாத ஒரு அவேக்கனிங், அதுல இல்லாத ஒரு எழுச்சி இந்த இதுல வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த 1 கோடி இளைஞர்கள் இளம்பாக்காளர்கள் அப்படிங்கிறது குரூஷியல். இவங்க எல்லாம் ஒரு புதிய சக்திகளை தான் விரும்புறாங்கிறீங்களா? கண்டிப்பா இவங்க எல்லாரும் இப்ப இருக்கிற எல்லாரும் அதிமுகவுக்கு மாற்று திமுகவுக்கு மாற்று இன்னைக்கு இருக்கிற சமூக அமைப்புகள்ல தான் எல்லாருமே வந்து இளைஞர்கள், இந்த 1 கோடி இளைஞர்களை வந்து தீர்மானிக்க போறாங்க. இளைஞர்கள் மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய சமூக அமைப்புகள் யார் அடையாளம் காட்டுறீங்க? நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். யார் அந்த சமூக அமைப்புகள்? இன்னைக்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருக்கு. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சரா முன்னிறுத்துற பாமக இருக்கு, பாஜக இருக்கு, நாம் தமிழர் கட்சி இருக்கு. இதையெல்லாம் விட்டுட்டு சமூக ஆர்வலர் சமூக அமைப்புகள் யாரை குறிப்பிடுறீங்க? சமூக அமைப்புகள் நான் யாரை குறிப்பிட்டா, இன்றைக்கு தென் மாவட்டத்தில இருந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு போறப்ப பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல டிராபிக் சிக்னல்ல நிப்பாங்க. இன்னைக்கு வந்து ஹெல்மெட் போட்டு போங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துறாங்க. அதே மாதிரியா மக்கள் மெரினா பீச்ல பாத்தீங்கன்னா அதிக குப்பைகள்லாம் மக்களா சேகரிக்க இதுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கி அதெல்லாம் சுத்தம் செய்யறவங்க. அந்த மாதிரியான சமூக அமைப்புகள், சமூக இளைஞர்கள் அவங்க எங்க தேர்தல் களத்துல இருக்கிறாங்க? அவங்கள நாடி இளைஞர்கள் போறதுக்கு தேர்தல் களத்துல பெருமளவு இருக்கிறாங்களா? யாருன்னு நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். நீங்களும் அவரோட உடன்படுறீங்க? ராஃபத் சொல்லுங்க. அதாவது அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே எல்லா சமுதாய அமைப்புகள் அப்படின்னு கட்சியை விட்டுட்டு சமுதாய அமைப்புகள் வந்தீங்கன்னா இதே மாதிரிதான் எங்களோட மனசுல அவங்க விதைக்கிறாங்க. மழை வெள்ளம், இப்ப எல்லாருமே மழை வெள்ளத்தை பத்தி பேசினாங்க. மழை வெள்ளம் நடந்து அந்த பாதிப்பு சென்னை அனுபவிச்சுட்டு இருக்கும் போது ராணுவம் வரதுக்கு முன்னாடி கடலில் உள்ள படகுகளை எடுத்துட்டு தாம்பரம் பெருநகரில் நாங்க உள்ள போனோம். எங்களோட ஃபேமிலி பாதுகாப்பா இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. அவங்கள ஒரு இடத்துல சேஃப் பண்ணிட்டு ஒரு மனிதநேயத்தோட நாங்க அன்னைக்கு இறங்கணும் களத்துல. சரிங்க, அந்த களத்துல நிறைய இளைஞர்கள், நிறைய தன்னார்வலர்கள், நிறைய சமூக அமைப்புகள் ஈடுபட்டாங்க. அவங்க முந்தைய தேர்தல் களத்திலயும் வந்தது இல்ல, இந்த தேர்தல் களத்துல வருவாங்கிறதுக்கான அறிகுறிகளும் அந்த மைண்ட் செட்டை தான் நம்ம எடுத்துக்கிட மாட்டோம். எந்தெந்த அமைப்புகள் அதை அடையாளப்படுத்துறது கிடையாது. பொதுப்படையா பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப எல்லாருமே இந்த ஸ்டிக்கர் ஆட்சி தான் விரும்பிட்டு இருக்காங்க. ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்தா இப்ப இவர் தான் கொடுத்தாங்கிற அர்த்தமா? எவ்வளவு அமைப்புகள் வந்து தன்னுடைய அதை குறைச்சே மதிப்பிட தேர்தல் களத்துல மட்டும் வெளியே வர அமைப்புகளை பத்தி நான் பேசல. தேர்தல் களமும் நமக்கு ஒரு பங்கு தான். மற்ற மனிதநேய பண்புகளை மனசுல விதைக்கக்கூடிய கட்சிகளை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எங்களுக்கு வந்து எந்த விதமான மதச்சார்பின் ஒரு மதம் சார்ந்த கட்சியை பத்தி நான் பேச விரும்பல. அனைத்து மக்களுக்காகவும் போராடக்கூடிய ஒரு களத்தை தான் எங்களை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. யாருக்கு என்ன பாதிப்புனாலும் முன்னாடி நிக்கணுங்கிற ஒரு தன்மை தான் எங்களுக்கு எடுத்துக்கொண்டு வந்திருக்காங்க. சமுதாய பணிகள்ங்கும் போது யாரா இருந்தாலும் சரி, எப்படினாலும் சரி, உதாரணத்துக்கு ரத்த தான சேவை எடுத்துக்காங்க.
மற்றபடி பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராட்ட சேவை எடுத்துக்காங்க. மது விலக்கு இது போன்ற பொதுப்படையான பிரச்சனைகளை எடுத்துக்கிட்டாலும் சரிதான். எந்த விதமான அரசியல் ஆகாயமும் இல்லாம களத்துல இறங்கக்கூடிய ஒரு களமும் இருக்கதான் செய்யுது. எல்லாத்துக்கும் தெரிய மாட்டேங்குது. நம்ம இப்ப தேர்தல் அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான ஸ்பேஸும் அதுக்கான வாய்ப்பும் உருவாயிடுச்சாங்கிறதா என்னுடைய கேள்வி. இன்னைக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா திமுக மாத்தி அதிமுக அப்படிங்கறது அதிமுக மாத்தி திமுகங்கிறது ஆட்சி அமைஞ்சிருக்கு. இந்த முறை திரு ஸ்டாலின் இறங்கியிருக்கிறார். அவர் இளைஞர்களுடைய முகமா பார்க்கப்படுறாரு. நிறைய நமக்கு நாமே பயணம் அப்படின்னு ஒரு 4.5 லட்சம் மனு வாங்கியிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா? இல்ல, இப்போ ஒரு விஷயம், நான் அலுவலகத்துல வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கேன். 2000 ஊழியருக்கு மேல வேலை செய்றாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 100 இருந்து 200 பேர் வரைக்கும் நான் சந்திச்சு நேரடியா பேசுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்கு. இந்த 200 இளைஞர்கள் சமுதாயத்தை பத்தின ஒரு விழிப்புணர்வு உள்ள, எதையுமே லாஜிக்கலா அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள். இவங்களோட கருத்துக்கள் அடிப்படையில் நான் பார்த்தா திமுக அதிமுகவை கடுமையா எதிர்க்கிறாங்க. அரசியலே திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு பல தேர்தல்களா சொல்லக்கூடியவங்க எண்ணிக்கை இருக்கு. ஆனா திமுக அதிமுக மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்து இந்த ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில இருந்தாலும் கூட, இருக்குன்னு எடுத்துக்கொண்டாலும் கூட இப்படிப்பட்ட எண்ணம் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா தேர்தல்கள்ல முடிவுகளா வெளிப்படுவது வேற ஒன்று. இல்ல, இந்த தேர்தல் வேற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் பார்த்தா திமுக அதிமுக தெளிவா வெளியேறுதுங்கிறதும் அதிமுக வெளியேறுது திமுக அதுக்கு மாற்று இல்லைங்கிறது எதுல தெரிஞ்சுக்கலாம்னா, விஜயகாந்த் உட்பட யாராவது கூட்டணிக்கு வருவாங்களான்னு திமுக என்ன பிரயத்தனம் பண்ணுச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திமுக என்ன பாடுபட்டுச்சு ஒரு கூட்டணி கட்சி வேணும் அப்படிங்கிறதுக்கு. இதுலயே வந்து திமுக தான் மாற்று இல்லைங்கிறது திமுகவுக்கே தெரியும். அவங்க மாற்று இல்லைங்கிறது மக்களுக்கும் தெரியும். 2006லயும் கூட தான் கூட்டணி வரணும்னு விரும்பினாங்க. 2006ல ஒரு கூட்டணி அமைந்தது. அதுக்கு பிறகு ஆட்சியும் அமைந்தது. கூட்டணி விரும்புவது அப்படிங்கிறது இது வரைக்குமே தமிழ்நாட்டு அரசியல் களத்துல சுதந்திரத்துக்கு பின்னான இந்தியா வரலாற்றுல, தமிழ்நாட்டு வரலாற்றுல காங்கிரஸ்க்கு பிறகு திமுக அதிமுக ஒரு மாற்றுன்னு பேசப்பட்டது கூட கிடையாது. தெளிவா வந்து திமுக அதிமுகவை சவால் விடக்கூடிய பல முறை பேசப்பட்டிருக்கு. இல்ல, காங்கிரஸே பேசிருக்கு. திரு மூப்பனார் பேசிருக்கிறார். 89 தேர்தல்ல பேசப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு 96ல பேசப்பட்டிருக்கு. இல்ல, சின்ன கேள்வி. இதுல வந்து தான் மாற்றுன்னு சொல்லக்கூடிய யாரா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 118 எம்எல்ஏக்கள் இருக்கணுமா? ஆளுங்கட்சியா மாறணும்னா 118 எம்எல்ஏ ஜெயிக்காட்டியும் குறைஞ்சபட்சம் 118 இடமா நிக்கணும்ல. ஆமா, இந்த நிக்காத கட்சிகள் எல்லாரும் இளைஞர்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நாங்க ரிஜெக்ட் பண்ணிடுறோம். நான் சந்திச்ச வரைக்கும் எப்படின்னா, இப்போ சின்ன சின்ன அமைப்புகள் கட்சிகள் நம்பிக்கை இல்லாத தொகுதியில விஜயகாந்த் 2006ல நின்னாரு. பாஜக அதே அளவுக்கு நின்னுது. அவங்க எல்லாம் ஏத்துக்கலையா? விஜயகாந்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. கிடைச்சதே தவிர யாராவது ஜெயிக்க வச்சு மந்திரி ஆக்கிட்டாங்களா? முதலமைச்சர் விஜயகாந்துக்கு இப்ப வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரு திமுக விஜயகாந்த் சொன்ன வார்த்தை திமுக அதிமுக மாற்றா கொண்டு வரேன்னு சொல்லிதான் வந்தாரு. அவருக்கு வந்து மக்கள் ஆதரவு அந்த காலத்துல இருந்துச்சு. அதை வந்து கம்ப்ளீட்டா சொதப்பிட்டார். ஒரு எதிர்கட்சி தலைவரை தான் செய்ய வேண்டிய வேலை எதையுமே செய்யாம அவர் கம்ப்ளீட்டா அதை இழந்து போன நாடாளுமன்ற தேர்தல் ஒரு இடத்துல கூட அவர் ஜெயிக்கல. இதுதான் வந்து விஜயகாந்துக்கு இன்னைக்கு இருக்கிற நடைமுறையில இருக்கக்கூடிய வாய்ப்பு. இதுல இளைஞர்கள் பாக்குறது நிச்சயமா திமுக கிடையாது, நிச்சயமா அதிமுக கிடையாது, விஜயகாந்தும் கிடையாது. விஜயகாந்தும் சொன்னாலே கேட்போம். நான் உங்கள்கிட்ட மீண்டும் அடுத்த ரவுண்ட்ல வரேன். இன்னைக்கு ஒரு திமுக ஒரு ஹோப்ஃபுல்லா கருதக்கூடிய ஒரு தேர்தலா இந்த தேர்தலை பார்க்க முடியாத திரு ஸ்டாலின் களமிறங்கி இருக்கிறார். நமக்கு நாமே பயணம். இன்னும் சொல்ல போனா எங்களுடைய ஆட்சியில் ஏதாவது குறை இருந்தா மன்னிப்பு கேட்கிறங்கிற அளவுக்கு வேற யாரும் பேசினது கிடையாது. இதெல்லாம் இளைஞர்கள் மத்தியில ஈடுபட்டிருக்கா? எப்படி உங்களுடைய பார்வையில இளைஞர்கள் மத்தியில ஈடுபட்டிருக்கா? கவர்ந்திருக்கா? இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணிருக்கா? அப்படின்னு பெருசா அவங்களுக்குள்ள, அதாவது இளைஞர்கள் மத்தியில வந்து எவ்வளவு பேர் எவ்வளவு ப்ராமிசிங் அவங்க கொடுத்தாலும் நாங்க இது பண்ணிடுறோம், நாங்க இது பண்ணதுக்கு தப்பு தான், மன்னிச்சிருங்க இப்படின்னு எவ்வளவுதான் அவங்க கிட்ட போய் சொன்னாலும் ஆனா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பொதுவாகவே பாத்தீங்கன்னா அரசியல்வாதிங்க பேச்செல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்க. அது மக்களா இருக்கட்டும் சரி, எங்களை மாதிரி இளைஞர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும். என்ன ஒரு மேட்டர்னா, அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் அவங்க ஒவ்வொரு வாட்டி எலெக்ஷன் வரும்போது எல்லாமே ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இந்த பிளட்னால இளைஞர்கள் வந்து அதிகமா ஒர்க் பண்ணனால அப்ப என்ன தெரிய வந்துச்சுன்னா, இந்த பிளட் எல்லாருமே பேசுறீங்க. இந்த பிளட் மொத்தமா 3 மாவட்டத்துல, தமிழ்நாட்டுல 32 மாவட்டம் இருக்கு. ஒரு தொகுதின்னு எடுத்துக்கிட்டா 37 தொகுதி வருது. 234 தொகுதி இருக்கு. இதர தொகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இதே மாதிரிதான் யோசிப்பாங்களா? இல்ல, என்ன ஒரு சின்ன உதாரணம்னா, கடலூர் தான் அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டம். சென்னை உட்பட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டம் கடலூர். கடலூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்தாலும் கடலூருக்கு வந்து உதவி செய்தவர்கள் பார்த்தா தமிழ்நாட்டோட எல்லா மாவட்டத்திலிருந்து வந்திருந்தாங்க. நாங்க கேர் ஃபார் கடலூர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமா, தொண்டார் நிறுவனம் மூலமா நாங்க போய் கடலூர்ல நிறைய களப்பணிகள் செய்தோம். 20-30 லட்சம் வர்த்தான பொருட்களை வந்து நிறைய கிராமங்களுக்கு, கிட்டத்தட்ட 40-50 கிராமங்களுக்கு மேல இறங்கி தெருவா கொடுத்தோம். எங்களுக்கு உதவி செய்தவர்கள்
ஊர்கள் எல்லாருமே நிறைய ஊர்கள் இந்த கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி, திருச்சி, சிலர் மதுரை எல்லா வந்திருக்கலாம். ஊர்களும் தமிழ்நாடு முழுவதுல இருந்து வந்த எல்லாருமே உதவிகள் வந்தது. எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த அரசாங்கம் எப்படி தங்களோட பொருட்களை புடுங்கி எடுக்குது, காவல்துறை எப்படி பயன்படுத்தி அது ஸ்டிக்கர் ஒட்டி தனக்கு தேவையான இடங்களுக்கு கொண்டு போறாங்கிறத முதல் முறையாக இதை ஃபேஸ் பண்றாங்க அவங்க எல்லாருமே. டாக்டர், இன்ஜினியர், காவல்துறை சார்பா இன்னும் சொல்ல போனா ஆளுங்கட்சி அறிக்கையே விட்டது. யாராவது அப்படி பண்றாங்கன்னா தொடர்பு கொள்ளுங்க, காவல்துறை தொடர்பு கொள்ளுங்க, கட்சி அலுவலர் தொடர்பு கொள்ளுங்கன்னு ஆளுங்கட்சியே இன்னைக்கு ஒரு விரிவான விளக்கத்தை கொடுத்து ப்ரமோஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காவல் அதிகாரி. இல்ல, சிலர் மேல நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் சந்தித்த மக்கள் 99% மக்கள் முதல் முறையா களப்பணியில இறங்குறவங்க, தான் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கிறவங்க, பாதிக்கப்பட்ட மக்களை தேடி 200, 300, 500 கிலோமீட்டர்ல இருந்து பொருட்களை கொண்டு வந்து கொடுத்த எல்லாருமே அரசாங்கமும் காவல்துறை இப்படி நடந்துக்குது, அரசியல் இவ்வளவு அசிங்கமா இருக்கு தமிழ்நாட்டுல அப்படிங்கறத முதல் முறையா சந்திக்கிறவங்க. திமுக உங்களை பொறுத்த வரைக்கும் அட்ராக்டிவா இருக்கா? அதிமுக மேல கோபம் என்றால் அவ்வளவு அட்ராக்டிவா இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, both the parties அப்படி everybody sayingல இந்த மாதிரி both the parties are not attractive, இந்த மாதிரி they're not good enough, we can start a party of the youth. ஆனா if you see na ஒரு பார்ட்டியை ஸ்டார்ட் பண்றோம்னா it's going to take time to make that party. இன்னும் ஒரு 10 years it will take for that party, for the people to know that there's a party like this. இந்த மாதிரி ஒரு பார்ட்டி இருக்கு, இந்த பார்ட்டிக்கு we can vote and all. So நான் என்ன சொல்றேன்னா, the alternative of what they can do is they can start a youth wing. அந்த மாதிரி they can start a youth wing. எல்லா கட்சியிலும் யூத் விங் இருக்கு, but it's not effective. That's the problem. இருக்கு. See, I don't know there's a youth wing for both DM, for both the parties. இளைஞர் பாசறைன்னு அதிமுக இருக்கு, திமுக இளைஞர் அணி இருக்கு, திரு ஸ்டாலின் தலைமை தாங்கிறார். The thing is, then they have their own people in it. So அவங்களே same ideology, same ideas being used and implemented. ஒரு பொதுமக்களை இருக்கிற மாதிரி எந்த கட்சியோட யூத் விங்கும் இல்லைங்கிறீங்களா? So if they bring in இந்த மாதிரி youth wing with our ideas in it, it can be the same party with the ideas we want. என்ன ideas நம்மளுக்கு வேணும். The problem is not with the party, the problem is with their ideas. இப்போ what mindset we have is we think the party is wrong. ஆனா that's not the case. அவங்களோட ideas, the way they follow, the way they do things, அதான் the problem. ஐடியாஸ்னா என்ன தப்பு, என்ன ஐடியா என்ன தப்புங்கறீங்க? புரிஞ்சுக்க விரும்புறேன். Ideas in the மாதிரி the advertising, the sticking the stickers, the banners they put up. There are many other alternatives they can take. Many other ideas and the way they're ரொம்ப கன்வென்ஷனலா ஒரே மாதிரி அரசியல் It's the same thing for the past 20 years. அதே மாதிரி இருக்கு. There's no change. It's the same thing for the past 20 years. ஒரு புது மாதிரியான அரசியல், ஒரு புதிய ஒரு ஃப்ரெஷ்ஷான அரசியல் வேணும் அப்படின்னு விரும்புறீங்க. அத எந்த கட்சியும் இருக்கக்கூடிய கட்சிகள் கொடுக்கல அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த ஒரு மாற்றுக்கான தேடல் தமிழ்நாட்டில் பலரிடம் இருந்திருக்கிறது. ஆனா இம்முறை பல கட்சிகள் 2 கட்சிகளுக்குமே நாங்கள் மாற்று என்று களமிறங்கி இருக்கிறார்கள். இந்த மாற்றுள் எந்த மாற்று நல்ல மாற்றா இளைஞர்கள் கருதுகிறார்கள்? அலசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னால். அரசியல் பிரதிநிதிகள் எல்லாமே இளைஞர்கள் பங்கேற்போட ரொம்ப அமைதியா மெதுவா போயிட்டு இருக்கு இந்த விவாதம். நான் பரத் கிட்ட கேட்க இருக்கின்ற நேர்களே, நீங்களே அறிந்தது போல இந்த தேர்தல்ல இளைஞர்கள் ஃபேக்டர் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணியா இருக்க போகிறது, இளைஞர்களுடைய வாக்கு யாருக்கு அப்படின்னு கோயில நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய பரத் கிட்ட நான் கேட்க விரும்புறேன். இந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா மாற்று அப்படிங்கிறது திமுக அதிமுக ரெண்டுத்துக்கும் மாற்று தேவை அப்படிங்கிற ஒரு கோஷம் பரவலா வைக்கப்படுது. போன செக்மெண்ட்ல நீங்களும் அதை வலியுறுத்தினீங்க. இந்த மாற்றுக்குள்ள யார் நல்ல மாற்றா உங்களுக்கு தென்படுறாங்க? இதே கோஷத்தோட பாமக இருக்கிறது, விஜயகாந்தோட இணைந்த மக்கள் நல கூட்டணி இருக்கிறது, அதே போல பாஜகவும் அந்த நிலை எடுக்கிறது, நாம் தமிழர் கட்சி எந்த நிலை எடுக்கிறது. இதுல யார் உங்களுக்கு ஒரு நம்பத்தகுந்த நல்ல மாற்றா படுறாங்க? கண்ணுக்கு தெரிந்த ஒரே மாற்று என்னை பொறுத்தவரையில் அண்ணா திமுகக்கு மாற்றுனா அது இப்ப இருக்கிறதுல ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ். இட் இஸ் டிஎம்டிஏகே அண்ட் மக்கள் நல கூட்டணி அலைன்ஸ் தான். அதை விட்டுட்டு நம்ம பாரதிய ஜனதா இருக்குது அப்படின்னா பாரதிய ஜனதா முதல்ல டெபாசிட் வாங்குறாங்களாங்கிறது, ஆட்சி அமைக்கிறத யாருங்கிறது பத்தி தான் இப்ப கேள்வியே. மாற்று என்பது அடுத்த ஆட்சியை யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஓட் பண்ண முடியும். அவங்க வாங்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு அதுக்கு நம்ம ஓட் பண்ணாம இருந்துக்கலாங்கிற எண்ணம் தான் இன்னைக்கு எல்லா இளைஞர்கள் மட்டும் இவங்க ஒரு வலுவான மாற்றா உங்களுக்கு படுறாங்க. இதுல இந்த எந்த கட்சியும் புது கட்சியில ஏற்கனவே தேர்தலில் சந்தித்த கட்சி, சில கட்சிகள் நிறைய இடங்கள்ல டெபாசிட் இழந்திருக்கிறது, திமுக அதிமுகவோட மாற்றி மாற்றி கூட்டணி வச்சிருக்கிறது. எப்படி அவங்க உங்களுக்கு பெட்டரா படுறாங்க?
இல்ல திமுக அதிமுகவோட மாற்றி கூட்டணி வச்சாலுமே கூட நீங்க இருக்கக்கூடிய அந்த நால்வரணி மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த நால்வரணியில திரு வைகோ அவர்கள் வந்து he was the 5 times பார்லிமெண்டேரியன். அப்ப அந்த 5 டைம் பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கிறப்ப தமிழகத்தினுடைய குரலை ஓங்கி ஒழிச்சது திரு வைகோ அவர்களை தவிர இன்னைக்கு அண்ணா திமுக 40 MP இருக்காங்க. யாராச்சும் ஒரு ஆளை பேச சொல்லுங்க பார்க்கலாம். ராஜீவ் காந்தியில இருந்து இந்திரா காந்தியில இருந்து எல்லாத்தையும் தமிழகத்தினுடைய குரலை கேட்க வைத்த இன்னைக்கு இருக்கிற சிதம்பரம் வரைக்கும் தமிழகத்தினுடைய குரலை ஒழிக்க வைத்தவர் திரு வைகோ அவர்கள் மட்டும்தான். மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர், ஒரு சிறந்த பாராளுமன்றவாதியை அறியக்கூடியவர். அவர் 2014 தேர்தலில் களமிறங்கினார், 9 தேர்தலில் களமிறங்கினார். அதுல நிகழாத ஒரு நல்ல மாற்றம் இல்ல ஒரு பெரும் வெற்றி இந்த தேர்தல் எப்படி சாத்தியமாகும்? எனக்கு காமராஜனுடைய நினைவு தான் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, காமராஜர் இருக்கிறப்ப விருதுநகர் தொகுதியில போட்டிட்டு தோற்றாரு. அவர் மறைந்ததுக்கு அப்புறமா அந்த விருதுநகர் தொகுதி மக்கள் எவ்வளவு தூரம் வருந்தினாங்க அப்படிங்கறது நாடு அறியும். அது மாதிரி ஒரு நல்ல தலைவரை இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நாடு வந்து அறிய போகுது. இப்படிப்பட்ட ஒரு வைகோ, நான் வந்து மதிமுக கிடையாது, இருந்தாலும் நான் ஒண்ணு தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். அவரோட கட்சியில் இருக்கிறவர்கள் பலர் இன்னைக்கு திமுக வலைவீசி ஏத்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலுமே வந்து முதலமைச்சர் வேட்பாளரா திரு வைகோ இல்ல, இருப்பது திரு விஜயகாந்த். விஜயகாந்த் அப்படி இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி. என்ன அப்படின்னா, விஜயகாந்த் அவர்களை வந்து இன்றைய இளைஞர்கள் எப்படி பாக்குறாங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவரை வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சமா தான் பாக்குறாங்க. அவர் வந்து ஒரு நல்ல தலைவர். அவர் பேச்ச ஆரம்பிச்சாலும் சரி, அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப வருத்தமா இருக்கு. இல்ல, அவர் தானே இந்த அணியில வந்து முன்னிருக்கிறார். அந்த அணியை கூட நீங்கள் சொல்லக்கூடிய வைகோ தான் இது வந்து இந்த அணியுடைய பேரே விஜயகாந்த் அணி அப்படின்னு சொல்றாரு. நீங்களே முரண்படலையா? இதுதான் கிரெடிபிள் அணிங்கிறீங்க, ஆனா விஜயகாந்த் மீது ரொம்ப கடுமையா விமர்சனம் வைக்கிறீங்க. விஜய் அதாவது இதுதான் பிரச்சனை. நால்வரணியா இருந்த வரைக்கும் அவர்கள் வந்து தூயவர்களாக பரிசுத்தர்களாக தோன்றப்பட்டார்கள். ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, விஜயகாந்தை அவர்கள் முதல்வர் வேட்பாளரையா ஏற்றது வந்து உண்மையாலுமே இன்றைக்கு இளைஞர்கள் வந்து மாற்றா கருதுனது டிஎம்டிகே அண்ட் மக்கள் நல கூட்டணி அலையன்ஸ். ஆனா இப்ப அவர்கள் விஜயகாந்த் தலைவரா ஏற்றது மூலியமா இளைஞர்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறாங்க. நான் பேசின வரைக்கும் மக்கள் நல கூட்டணி இந்த இடத்துல முக்கிய மாற்று அணியா இட் வில் பி தி தேர்ட் ஃப்ரண்ட் இன் தமிழ்நாடு இருந்தது செகண்ட் ஃப்ரண்டா வரப்போகுதுன்ற அளவுக்கு ஒரு மாற்றம் தேர்ந்துச்சு. ஆனா இப்ப நீங்க பார்த்தா கேப்டன் அவர்களை தலைவரா ஏற்றதன் மூலமா அந்த அணி அந்த கப்பல் மூழ்க போகுதுன்னு எல்லாம் பேசுறாங்க. அதுதான் எனக்கு திரு விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கட்சிகள் அவரோட சேர விரும்பின பாஜக என்ன அப்படின்னா, முதல்வர் வேட்பாளரை திரு விஜயகாந்த் முன்னிறுத்தல அவங்க மாற்றணும். என்ன அப்படின்னா, திரு நல்லக்கண்ணு இருக்கார், இந்திய கம்யூனிஸ்டுடைய மிக மூத்த தலைவர் திரு நல்லக்கண்ணு அவர்களையோ அல்லது வைகோ அவர்களையோ முன்னிறுத்தி தேமுதிக கூட்டணியுடன் அவர்கள் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்னுடைய சின்ன வேண்டுகோள் மட்டுமல்ல, இந்த கொங்கு மண்டலத்து இளைஞர்களுடைய வேண்டுகோளே அதுவா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த கெயில் பிரச்சனையில பல இளைஞர்களை கவர்ந்தக்கூடிய சக்தியா தான் இருக்காரு. நீங்க சொன்ன விஷயம் இப்போதைக்கு ரூல்ட் அவுட். அந்த கூட்டணியோட தலைமை வந்து திரு விஜயகாந்த். இந்த மாற்றம் நல்ல மாற்றுன்னு நீங்க என்ன கருதுறீங்க? முதல் விஷயமே திமுக அதிமுக இல்லங்கிறதுல மக்கள் தெளிவா இருக்காங்க. திமுக அதிமுகவை தெளிவாக மறுக்காத எந்த கட்சியும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அதிமுக கூட 100% போக மாட்டேன்னு வாக்குறுதி யார் கொடுக்குறாங்களோ அவங்க கூட தான் மக்கள் போறதுக்கு தயாரா இருக்காங்க. மாற்றுன்னு சொல்ற எல்லாருமே கொடுக்குறாங்க. இல்ல இப்போ விஜயகாந்தா இருக்கட்டும், வைகோவா இருக்கட்டும், எந்த இடத்துலயுமே தெளிவா வருங்காலத்துல எப்பயுமே நாங்க திமுக அதிமுக சொன்னாருங்க. இந்த தேர்தலுக்கு அவங்க சொல்ற இந்த தேர்தலுக்கு இப்போ தொடர்ந்து திரு வைகோ சொல்லி வராரு. அதுல இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் தொடர்ந்து சொல்லி நம்ம ஒரு பேச்சு எடுத்த முடியுமா? போன வாரம் சொன்னாரு தலைவர். இல்ல போன வாரம் சொன்னாரு, மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் முறையில எங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளரே கிடையாது. டெமோக்ரசி சிஸ்டம்ல முதலமைச்சர் வேட்பாளர் கொடுக்கிற தப்பு பிரசிடென்ஷியல் தான் அப்படி சொல்றாங்க. சமரசம் செய்யாத கட்சி எது? அவர் திரும்ப சமரசம் செய்ய மாட்டாங்க. இப்ப உதாரணமா இப்போ நாங்க இளைஞர்கள் நாங்க பார்க்கும்போது லாஜிக்கலா நாங்க நிறைய விஷயத்தை அப்ரோச் பண்றோம். எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு டிஃபரெண்ட் பாலிடிக்ஸ், ஒரு டீசென்டான டெவலப்மெண்டான பாலிடிக்ஸ் நாங்க பாக்குற ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிச்சயமா ஏடிஎம்கே கிடையாது. உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் அன்புமணி ராமதாஸ் சொல்லலாம். ஹி இஸ் குட். என்ன விமர்சனம் வச்சீங்க? இவங்க எல்லாம் மாத்தி கூட்டணி வச்சாங்க, அப்படி உத்தரவாதம் அவங்கள்ட்ட இருக்கான்னு திரு வைகோ பற்றி சொல்லும்போது, மற்றவர்கள் பத்தி சொல்லும்போது சொல்றீங்க. இதே விமர்சனம் தானே பாமக மேல திரு அன்புமணி ராமதாசுடைய அவங்க வந்து பாமக பல 2011, 14 எல்லா கட்சிகளுடன் கூட்டணி. அது வந்து அவங்க 11க்கு பிறகு அவங்க தெளிவா அனௌன்ஸ் 14 பிஜேபியோட அணியில் தானே இருந்தது. இல்ல டிஎம்கே ஏடிஎம்கே தான் அவங்க ப்ராமிஸ் பண்ணது. ரெண்டாவது விஷயம், சவுண்ட்ஸ் ப்ராமிசிங் டு யூ. டெஃபினெட்லி
இல்ல லாஸ்ட் 1 இயர் மெயினா பாக்குறேன். லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி அவர் when he was proposed as a candidate, mostly நாங்களாமே we like எது உங்களுக்கு அவற்றை கவரக்கூடிய விஷயமா இருக்கு? like he is very logical, very sensible, practical. நாங்க என்ன யோசிக்கிறோம் இளைஞர்கள், நாங்க படிச்சவங்க, ட்ரெண்ட் செட்டர்ஸ் இன் சொசைட்டி, நாங்க என்ன யோசிக்கிறோமோ, இன்னைக்கு இந்த காலத்து யூத் என்ன யோசிக்கிறோமோ அத மாதிரி அவர் யோசிக்கிறாரு. வெறும் ப்ராப்ளம்ஸ் மட்டும் கொண்டு வராம அதுக்கு சொல்யூஷன் என்ன, டேட்டா பாயிண்ட்ஸோட, இன்ஃபர்மேஷனோட எக்ஸ்பிளைன் பண்றாரு. நிர்வாகம் பற்றி, கவர்னன்ஸ் பற்றி விரிவா பேசுறாரு, ஃபேக்ட்ஸோட பேசுறாரு. அது உங்களுக்கு கவரக்கூடிய அம்சமா இருக்கு. உங்களுக்கு இதே மாதிரி மாற்று அணிங்கிற ஒரு வாதம் வந்து எல்லா எலெக்ஷனோடயும் வருது. ஆனா அது வந்து ஒரு மூலையில இருந்து இறங்கி அப்படியே மூளையோட போயிடுது. அப்படி இந்த எலெக்ஷன்ல போகும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா 2011 இல்லாதவாறு, அதுக்கு முன்பு இல்லாதவாறு இன்னைக்கு எவ்வளவு மாற்று அணி பாருங்க, 4 மாற்று. அதுதான் அவங்களுக்கு பிளஸ். யாருக்கு பிளஸ்? திராவிட கட்சிகள், 2 கட்சிகள் இருக்குது இல்லையா, பெரிய கட்சிகள், நம்ம அங்கீகாரம் கொடுத்த கட்சிகள். இன்னைக்கு இந்த கட்சி எல்லாமே அவங்களோட 2 கட்சி 2011 பாருங்க, 2 முக்கியமான அணி தான், திமுக அணி, அதிமுக அணி. இன்னைக்கு மாற்று அணி யார் களை இறங்கி இருக்கிறாங்களோ 2 பேர்த்த இருந்தவங்க தான் மாற்று அணிங்கிறது. இதே அவங்களுக்கு வலுவா இருந்தது, ஓட்டு 2 பேர்த்த தான் போயிருந்தது. இன்னைக்கு பிளக்கும் அப்படிங்கும் போது யாருக்கும் சாதகமா போலாம், யாருக்கும் பாதகமா போலாம். மாற்று அதாவது நீங்க சொல்ற அதே கருத்து தான். எல்லா எலெக்ஷனோடையும் இதே மாதிரி கருத்துக்கள் வருது. சில எலெக்ஷனோட நீங்க சொல்ற மாதிரி ஏடிஎம்கே, டிஎம்கே அது மட்டும் இருந்த மாதிரி இருக்கும். ஆனா தமிழ்நாட்டோட நிலவரத்தை பொறுத்தளவுக்கு இங்க திராவிட கட்சிகள் தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து மக்கள் வந்துட்டாங்க. இந்த தேர்தலையும் அப்படிதான் நினைக்கிறீங்களா? எந்த தேர்தலுமே மைண்ட் செட் அப்படிதான். மாற்று அணி கொண்டு வரணும்னு இது வரைக்கும் யாருமே ஏதோ ஒரு 2 பேர் பேசுறாங்களே தவிர அவ்வளவுதான். இல்ல 2 பேர் பேசல, இது வரைக்கும் பேசாத அளவுக்கு 4 அணிகள் மாற்றுன்னு முளைச்சிருக்கு இந்த தேர்தல்ல. இவங்க எல்லாம் ஒரு கட்டத்துல இதுல அநேகமானோர் பல கட்சிகளோடு கூட்டணி வைத்தவர்கள் தான். ஆனா இந்த முறை எல்லாரும் கான்சியஸா அந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா முன்பு இல்லாத அளவுக்கு இது எழுந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி பிரிக்கப்பட்ட தேவைகள் இருக்குது, அது ஒரு விஷயம். அப்படி பிரிக்கப்பட்டாலுமே மெஜாரிட்டின்னு பார்க்கும்போது இந்த 2 அணிகள் யதார்த்தம் திராவிட கட்சிகள் தான் பலமா இருக்கு அப்படிங்கிறீங்க. ஷருண், நீங்க வந்து ஒரு நல்ல மாற்றுன்னு யாரை கருதுறீங்க? நல்ல பார்ட்டியும். Who is the right alternative? Right alternative for now is the Frontier, the force இப்போ இது வந்திருக்கு. Because யாரு? the புது force, the CP, விஜயகாந்த். Because 2005 ல பாத்தீங்கன்னா they got like 8% of the seats. So 2006 they got 8%. So ஏதோ பண்றாங்க, they developing it. We can give them a chance and see as to எப்படி அவங்க. அவர் ஒரு விமர்சனம் வச்சார் பரத் நினைக்கிறேன். 2006ல அவருக்கு இருந்த இமேஜும் இன்னைக்கு 2016ல அவருக்கு இருக்கிற இமேஜும் ஒண்ணா? கண்டிப்பா கிடையாது. So how do you see that as the best alternative? It won't be the best alternative, but for now, other than having these 2 parties, because for 20 years we've been seeing these 2 parties and we know இதுதான் பண்ண போறாங்க, this is their thing. So we can give this chance to another party who is better than one of these 2 parties. Than being the third frontier, they're coming as the second frontier. ஒரு chance கொடுக்கலாம். We can see whether வாய்ப்புக்கு தகுதியானவர்கள்னு கருதுறீங்க. Because இப்போ 2006 அவங்கள்ட்ட பாசிட்டிவான அம்சம் என்ன பாக்குறீங்க ஷருண்? அவங்கள்ட்ட பாசிட்டிவான அம்சங்கள் என்ன பாக்குறீங்க? corruption they've said decrease பண்ண போறாங்க. They're going to look into it in the மாதிரி. Poor people they're going to help னு சொன்னாங்க, is what I read in the news. These things what they said is இதெல்லாம் அட்ராக்டிவா கவர மாதிரி இருக்கு. உங்களுக்கு உங்களோட பார்வை? இப்ப இவங்க சொன்ன மாதிரி இந்த இப்ப இருக்காங்க இல்லையா லீட்ல, அதிமுக அப்புறம் திமுக, இவங்க 2 பேரை விட இவங்க விஜயகாந்த் டீம் அவங்களுக்கு வர சொல்ல என்ன ஒரு பிளஸ்னா, அவங்களால வந்து மக்கள் கிட்ட நேரடியாக இறங்கி போக முடியும். அதாவது மக்களா நின்று பேசுற அளவுக்கு அவங்களால ஸ்டாமினா அவங்க கிட்ட இருக்கும். அதாவது அவங்க வந்து திரு ஸ்டாலின் போகாத இடம் இல்ல. இன்னைக்கு அதிமுக அமைச்சர்கள் போறாங்க, முதலமைச்சர் எல்லா தொகுதிகளுக்கும் போறாங்க. என்ன வித்தியாசப்படுது அவங்களுக்கும் உங்களுக்கும்? அதாவது சார் இப்ப விஜயகாந்த் இவங்க எல்லாம் போறாங்கன்னா எந்த ஒரு பொல்யூஷன்ல நின்று அவங்களால பேச முடியும், அவங்க எந்த ஒரு இதுலயும் இறங்கி போவாங்க. ஆனா இவங்க போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நிறைய பந்தோபஸ்து போட்டு ஸ்டாலின் ஊரூரா போனாருங்க. ஊரூரா போனாலும் வயல்வெளிகளுக்கு போனாரு, ஆட்டோக்காரர்களோட போனாரு. அவங்களுக்கும் சாத்தியமா தானே அவங்களும் பிரதான திராவிட கட்சி அவங்க போனாங்க. ரைட், ஸ்டாலினுமே வந்து இட் வாஸ் நாட் ஹிஸ் ஓன் ஐடியா. இப்போ டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் அவங்க வந்து அந்த சேஞ்ச் ப்ராக்ரஸ் அன்புமணி கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண பிறகு அதுல காப்பியா தான் சொல்லிக்கலாம். அந்த முயற்சி நம்ம வந்து நம்ம திரு டாக்டர் அன்புமணி மண்டல மாநாடு நடத்தினார், போனார். நான் குறைச்சு மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல. 4 கேண்டிடேட்ஸ் நான் சிம்பிளா கம்பேர் பண்றேன். ஸ்டாலின், ஜெயலலிதா, அன்புமணி, விஜயகாந்த் அவரே கருணாநிதி தான் திமுகவுடைய சீஃப் மினிஸ்டர். கருணாநிதி, ஜெயலலிதா, ஸ்டாலின் கேண்டிடேட் இல்லன்ட்டீங்க. இல்ல அவங்க சொல்றது பை தி ஆபீஷியல் வெர்ஷன் கருணாநிதி, ஜெயலலிதா, அன்புமணி ராமதாஸ் அண்ட் விஜயகாந்த். இதுல வந்து கருணாநிதி, ஜெயலலிதா கிடையாது.
இவங்களை ஒதுக்கிட்டு தான் தமிழ்நாட்டோட மாற்று அரசியல்ன்றது இளைஞர்கள் இருக்காங்கிறது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இல்ல இளைஞர்களோட கருத்து இல்ல, அடுத்த தேர்தலில் அவங்க கண்டிப்பா ஜெயிச்சாகணும்ன்றதுல இளைஞர்களோட கருத்து அப்படிதான் இருக்கு. மாற்று வேணுங்கிறதுல எல்லாரும் தெளிவா இருக்காங்க. திமுக அதிமுகவோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்று இல்ல, அது ரெண்டு ரூல்ட் அவுட். இல்ல மிச்சம் இருக்கிற விஜயகாந்த் அன்புமணி ராமதாஸ். விஜயகாந்த் வந்து அவரே சொல்ற மாதிரி அவர் வந்து ஒரு நகைச்சுவை பொருளா தான் பாக்குறாங்க. நோபடி டேக்ஸ் ஹிம் சீரியஸ். அவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்எல்ஏவா கூட தன்னோட வேலைகள் எதுவும் செய்ததில்ல, எதிர்கட்சி சீரியஸா எடுக்கல அப்படின்னா இவ்வளவு கட்சிகள் அவர் அழைக்குமா? அவருக்கு இந்த இல்ல அழைக்கக்கூடிய எந்த கட்சிகளுக்கும் அவங்களுக்கே முதல்ல பேக் போன் இல்ல. இப்போ 50 வருஷமா அரசியல் இருக்கிற வேற யாரும் அழைத்திருக்கலாமே. திரு விஜயகாந்த் மையப்படுத்தி தான் இந்த ஒரு கூட்டணி அமைப்பே ஒரு 6 மாசமா இருந்திருக்கு. அவர் ஒரு முடிவு எடுத்த பிறகுதான் எவ்வளவு அணி யார் யார் யாரோட அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரிஞ்சிருக்கு. அப்படி நீங்க சொல்றது போல புறக்கணிக்கத்தக்க ஒருவர்னா ஏன் அவரை மையப்படுத்தி அரசியல் இருக்கணும்? கூப்பிட்ட எல்லாருமே அவர் ரொம்ப வீக்கா இருக்காங்கல்ல. கூப்பிட்ட எல்லாருமே மதிமுகவா இருக்கட்டும், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தை எல்லாருமே அவங்களோட ஓட் ஷேர் எடுத்து பார்த்தா 1%, 2%. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிரதான கட்சியா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அழைத்தது 2011 அதிமுக கூட்டு வைத்தது. பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டினார் விஜயகாந்த். இல்ல டிஎம்கே இஸ் வெரி நர்வஸ். அவங்க வந்து இந்த எலெக்ஷன்ல விட்டோம்னா அவங்க கட்சி ஃபுல்லா வாஷ் அவுட் ஆகிற பயத்துல இருக்காங்க. அதிமுக முக்கியமான காலம் அது. இல்ல அதிமுக ஆல்டர்னேட்டா தன்னை பார்க்கல அப்படிங்கறது அவங்களுக்கு தெளிவா தெரியுது. அந்த பதட்டத்தை தான் கூட்டணி சேர்க்கணுங்கிற ரொம்ப தெளிவா இருக்காங்க. விஜயகாந்த் மக்களை ஏத்துக்கல. ரொம்ப சிம்பிளா ஒரு சின்ன விஷயம், ஒரு எம்எல்ஏவா ஒரு சின்ன ஒரு லாஜிக் கூட அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இப்போ அத வந்து எதுக்கு சொல்றேன்னா அன்புமணி ராமதாஸ் நாங்க சொல்றோம், பட் like some people that we like him better. ஒரு சிம்பிள் விஷயம், வண்டலூர்ல அவர் பேசினார் இல்லையா, அந்த இதோட ரீடெலிகாஸ்ட் பார்த்தேன். அதுல for somebody like not அன்புமணி ராமதாஸ் சொல்றீங்க, அவர் கவர்னன்ஸ் பற்றி சிறப்பா பேசுறாரு, வண்டலூர்ல பேசுறாரு, நிறைய இடத்துல பேசுறாரு, நிறைய வந்து நிர்வாகம் பத்தி பேசுறாரு. முன்னாள் மத்திய அமைச்சரா ஹெல்த் மினிஸ்ட்ரியில செஞ்ச விஷயங்கள்லாம் அவருக்கு பிளஸ்னாலும் கூட அவர் இன்னைக்கு திமுக அதிமுக மேல என்ன குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு நிறைந்தவர்கள். 2G இவங்க மேல வந்து சொத்து வழக்கு அப்படி இருக்கிற டாக்டர் அன்புமணி மேலயும் வழக்கு இருக்கு, சிபிஐ வழக்கு இருக்கு. முதல்ல வந்து திமுக அதிமுகவால முழுசா ரன் பண்ணக்கூடிய மீடியா ரன் பண்ண நிறைய வேலைகள் ஒண்ணு அனுமதி கொடுத்த வழக்குன்னு சொல்றாங்க தவிர ஆக்சுவலா ஐ saw one of his interviews. அதுல அவர் கிளியரா சொன்னாரு இட்ஸ் a procedural case. இல்ல நீங்க கேட்டீங்க நான் பதில் சொல்லிடுறேன். ஒன்னு விஷயம் வந்து அது ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது, கரப்ஷன் சார்ஜ் கிடையாது, ப்ரொசீஜரல் மிஸ்டேக். அதுல வந்து அதுதான் நான் சொன்னேன். அதுல அவர் வரிசையா எல்லாரும் சைன் பண்ண எல்லாரும் என்ன ஷரத்து என்ன இதுல போடப்பட்டிருக்குன்னா பிரிவென்ஷன் ஆஃப் ஊழல் தடுப்பு சட்டமும் அதுல அது காங்கிரஸ் விட்டு அவர் வெளியேறின பிறகு அவர் மேல போடப்படுது. அவங்க ஆட்சியில் அவ்வளவு நாள் இருந்த பிறகு வராத வழக்கு, சம்பவம் நடந்தா சொல்லப்படுறது 4-5 வருஷம் கழிச்சு எதுக்கு அவர் வழக்கு தெளிவான வேண்டட்டா. ரெண்டாவது வந்து அதுலயுமே ஒரு பைசாவை கூட குறிப்பிட்டு 2Gனா 1,76,000 கோடி சொல்ற மாதிரி இவ்வளவு ரூபாய் வாங்கினாருங்க எந்த இடத்துலயும் குறிப்பிட்டு அவங்க சொல்லவும் இல்ல. இதனால் வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல, எந்த முடியாதுங்கிறது இறுதியான கருத்து. எல்லாருடைய இறுதியான கருத்து தோழர் சொல்றதை எடுத்துக்கலாம். நாங்க கல்லூரி மாணவர்கள்ட்ட எடுத்த ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா, அன்புமணி ராமதாஸ் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் எந்த வகையிலும் குறைஞ்சதில்லை. இது நான் சொல்லல, கல்லூரியில மாணவர்கள் சொன்னது. எல்லாம் சப்ஜெக்டிவான விஷயம். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு மே 16 மக்கள் சொல்லுவாங்க, மே 19 தெரியும். உங்களோட இறுதியான கருத்தை இதை தாண்டி பதிவு செய்ய முடிஞ்சுங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முக்கியமா இளைஞர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன கருதுறீங்க? இளைஞர்கள் முன்னாடி நிற்கக்கூடிய பிரச்சனை ஏற்கனவே நாங்க வச்ச கோரிக்கைகள். அந்த கோரிக்கைகள்லாம் எந்த கட்சி முழுமையா நிறைவேற்றி தருதோ அந்த கட்சிக்கு எப்பவுமே எங்களோட ஆதரவு இருக்கும். அது இதை தாண்டி சமுதாய போராளிகளுக்கு எங்களுடைய சமுதாய போராட்டத்துக்கு யார் வருவாங்கன்னு நாங்க ஒரு ஏக்கத்துல இருக்கோம். ஓகே ஓகே, இறுதியான கருத்து ஷருன். எவ்ரிபடி ரொம்ப சுருக்கமா, then I have to wrap the show. ஷருன், இறுதியான கருத்து. So the best alternative right now. இல்ல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான priority என்ன? Priority will be to see for an alternative party in the future. இப்போ இந்த coming elections, if we the youth want a alternative, இந்த தேர்தல்ல சாத்தியமே இல்ல, வருங்காலத்தில் தான் சாத்தியம் கருதுறீங்க? will be there because already in the two parties that are there have the power. Okay, and they will. வெளியூர்கள் இருக்கக்கூடிய இரண்டு நண்பர்கள்ட்ட நான் கேட்க விரும்புறேன். பரத், உங்களுடைய இறுதியான சுருக்கமான கருத்து. முக்கிய பிரச்சனையை நான் பாக்குறது என்னன்னா, இந்த கலந்தாய்வு, மருத்துவ கல்லூரி கலந்தாய்வாகட்டும், பொறியியல் கல்லூரி கலந்தாய்வாகட்டும், அதுல 195 எடுத்த பிசி எம்பிசி மாணவர்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறது இல்ல. 170 150 எடுத்து தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் சீட் கிடைக்குது. இது ஓகே, வரவேற்கலாம். எப்ப அப்படின்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கருத்தை வரவேற்கலாம். இப்ப அந்த நிலைமை அப்படியே டோட்டல் இட் ஹஸ் பீன் சேஞ்ச்டு. நீங்க எங்களுடைய கிராமத்திலேயே எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் வழக்குரைஞரா இருக்காரு. ஆக இளைஞர்கள் பெரிதும் மனமுடைவது இந்த கலந்தாய்வு விஷயத்தை வந்து முக்கியமா மாற்றி அமைக்கணும். அப்புறம் அதே மாதிரி இந்த
மதுவிலக்கு பிரச்சனைகளை தெளிவான ஒரு அரசியல் தீர்வை யார் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு they will vote. and இன்னொன்னு வந்து இந்த வேலை வாய்ப்பு பொறியியல் படித்த மாணவர்களுக்கு முக்கிய வேலை வாய்ப்பு பிரச்சனைகளை எந்த அரசியல் கட்சி தீர்க்குதோ they will surely vote for that party. ஆல்ரைட், மதுரையில் இருக்கக்கூடிய தினேஷ், உங்களுடைய இறுதியான கருத்து, மேக் இட் ஷார்ட். தினேஷ், இந்த தேர்தலில் பிரதானமா இளைஞர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய பிரையாரிட்டி, முக்கியமான விஷயங்கள். முக்கியமான விஷயம் அதுதான், மருத்துவம், கல்வி, இதை வந்து இலவசமா எந்த கட்சி அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற இதுதான். அதுபோல மதுவிலக்க வந்து எந்த கட்சி வந்து அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வாக்களிக்கணும். அதே மாதிரியா எல்லா இளைஞர்களும் வந்து இந்த தடவை வந்து கண்டிப்பான முறையில் தேர்தல் ஆணையம் சொன்னது போல 100% வாக்குகள் எட்டக்கூடிய அளவில் எல்லா இளைஞர்களும் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய 1 கோடி புதிய வாக்காளர்கள் முதற்கொண்டு அனைவரும் தவறாது கண்டிப்பாக வாக்களிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாக்களிக்கக்கூடியவங்க வந்து எந்த மாதிரியான வாக்களிக்கணும் அப்படின்னா, அரசியல் கட்சிக்கு மாற்றா அங்க இருக்க பகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை பத்தி நல்லா தெரிஞ்சு அவங்க எந்த மாதிரியான குற்றப்பணிகள் இருக்கிறாங்களா, இல்ல சமுதாய வேட்பாளர் அறிவிந்து வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு. இந்த தருணத்துல நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். பல்வேறு விஷயங்கள் குறித்து வாய்த்திருக்கிறோம். பல தேர்தல்கள் இருப்பது போலவே இந்த தேர்தலையும் ஒரு மிக கணிசமான அளவுக்கு இளைஞர் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 18 இருந்து 25 வயசுக்குள்ளேயே 60 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது இது ஒரு தேர்தல், ஒரு முக்கியமான தேர்தலா இளைஞர்களுக்கு இருக்க போறது. பல தேர்தல்களை நிறைய இளைஞர்கள் வாக்களிக்காமல் இருந்திருக்கிறாங்க. அது போன்று இல்லாம ஒரு விழிப்புணர்வோடு இளைஞர் பங்கேற்போடு இளைஞர்கள் ஒரு நிர்ணய சக்தியாக மாறுவது அப்படிங்கிறது எந்த தேர்தலுக்கும் இந்த நாட்டுக்கும் நல்லதான ஒரு விஷயம். வெவ்வேறு பார்வைகள் இருக்கின்றன. அதுல சில பார்வைகளை இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட இளைஞர்கள் வெளிப்படுத்தினார்கள். நிச்சயமா இந்த தேர்தலில் இளைஞர்கள் ஒரு முக்கியமான பங்காற்ற வேண்டும். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற இளைஞர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.